அனைவருக்கும் வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகம் இம்மாவட்டத்தின் கலை மரபுகளையும் பண்பாட்டு மரபுகளையும் வெளியுலகிற்கு அறிமுகப்படுத்துவதன் பகுதியாக இன்னைக்கு வரலாற்று சிறப்புமிக்க கீழ்வேளூர் கேடிலியப்பர் கோயிலின் முகப்பிலிருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். தமிழகத்தினுடைய இசை வரலாற்றிலும் கலை பண்பாட்டு வரலாற்றிலும் இந்த ஊருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. தமிழக கோயில்களுடைய ஒரு பொக்கிஷமான நாகஸ்வர தவில் மரபு குறித்தும் அங்கே அந்த மரபை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய பல கலைஞர்களையும் பொதுமக்களிடையே அறிமுகப்படுத்துவதற்காக இந்த ஒரு சிறு முயற்சி. கீழ்வேளூர் அப்படின்னு சொன்னாலே இங்கே இருக்கக்கூடிய தேவார பாடல் பெற்ற தலமாகிய கேடிலியப்பர் கோயில். இந்த கோயில் வரலாற்று சிறப்பு மிக்கது, கலை பண்பாட்டு சிறப்பு மிக்கது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மரபுகளும் மிக முக்கியமாக இங்கே வாசிக்கப்படக்கூடிய நாகஸ்வரம் தவில் மற்றும் கிடிகிட்டி அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தாளவாத்திய கருவி இந்த கீழ்வேளூருக்கு பெருமை சேர்க்கக்கூடியது. இந்த கோயிலில் மிக நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 45 வருஷங்களுக்கும் மேலாக நாகஸ்வர கலைஞராக பணிபுரிந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய நாகஸ்வர இசைக்கலைஞர்களில் மிக மூத்த கலைஞராக திகழக்கூடிய புகழ்பெற்ற கலைமாமணி ஐயா கீழ்வேளூர் NG கணேசன் அவர்களுடைய பணிகளை பற்றியும் நம்ம பார்க்க இருக்கிறோம். தமிழக கோயில்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா இசை, நடனம், ஓவியம், சிற்பம், கல்வெட்டு என்று பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு தளத்தினுடைய மையமாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயில்கள் நமக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது. தமிழகத்தினுடைய ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒரு தனித்த இசை மரபு உண்டு. குறிப்பாக நாகஸ்வர தவில் மரபு. பண்டைய இலக்கியங்கள்ல நாகஸ்வரம் என்ற சொல்லாட்சி நேரடியாக கிடைக்கலனாலும் வங்கியம், பெருவங்கியம் போன்ற குறிப்புகள் இருக்கிறத வைத்து ஆய்வாளர்கள் எப்படி பார்த்தாலும் 11ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டம் தொடங்கி நாகஸ்வரம் மற்றும் தவில் கோயில்களுடைய ஒரு அங்கமாக இருந்திருக்கணும் அப்படின்னு ஆய்வாளர்கள் கருத்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தனித்த இசை மரபு ஒன்று உண்டு. இந்தந்த கோயில்களுக்கு இறைவனுக்கு வழிபாட்டின் பொழுதும் விழாக்களின் பொழுதும் இந்தந்த ராகங்கள் வாசிக்கப்படணும், இந்தந்த பாடல்கள் இசைக்கப்படணும் அப்படின்னு. இதை தவிர பொதுவாகவே நாகஸ்வரத்துக்கு என்று ஒரு தனித்த சிறப்பு என்னன்னா, சில இசை உருப்படிகள் நாகஸ்வரத்திற்கு மட்டுமே உரியவை. குறிப்பாக மல்லாரி, அதே போல் உடக்கூறு, அதே போல் இறைவனுக்கு முன்னதாக வாசிக்கப்படும் சில பாடல்கள்னு ஒரு தனித்த ஒரு சிறப்பு மரபு கொண்டது தான் நம்மளுடைய நாகஸ்வரம் மற்றும் தவில் இசை. இந்த மரபினுடைய ஒரு நீண்ட தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாகஸ்வர கலைஞர் திரு கீழ்வேளூர் கணேசன் அவர்களை நம்ம சந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மூத்த நாகஸ்வர கலைஞர்களுள் ஒருவராகிய திரு கீழ்வேளூர் NG கணேசன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு இசை பாரம்பரியத்தில் வந்து தன்னுடைய தந்தையார்கிட்டையும் அதை தவிர பல முக்கியமான குருமார்களிடமும் பல வருடங்கள் குருகுல வாசம் பண்ணி மிகப்பெரிய ஒரு மேதையாக அவர் தன்னை வந்து இன்றைக்கு நிறுவிக்கொண்டிருக்கிறார். அதே போல கடந்த 50 வருடங்களுக்கும் மேலாக இந்தியாவினுடைய பல பகுதிகளில் நாதஸ்வர இசை நிகழ்ச்சிகளை நடத்தி மிக முக்கியமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகிய கீழ்வேளூர் கோயிலில் ஆஸ்தான வித்வானாக 45 வருடங்கள் பணிபுரிந்து, அதைவிட மிக முக்கியமானதாக குருகுல வாசம் மூலம் 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இலவசமாக நாகஸ்வர இசையை சொல்லி கொடுத்து தன்னுடைய வீட்டிலேயே அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு உணவும் அளித்து பல நூற்றுக்கணக்கான இசை கலைஞர்களையும் ஆசிரியர்களையும் அவர் உருவாக்கி இருக்கிறாரு. அதே போல தானே உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பல சங்கீத நுணுக்கங்களையும் பாடங்களையும் தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்காரு. திரு கீழ்வேளூர் கலைமாமணி NG கணேசன் ஐயா அவர்களை இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி.
கலைமாமணி என்.ஜி. கணேசன் ஐயா அவர்களுடைய குடும்பம் ஒரு மிகப்பெரிய இசை பாரம்பரியம் மிக்க குடும்பம். அவர்களுடைய தந்தையார், அவருடைய பாட்டனார் அனைவருமே இசையில மிகுந்த ஒரு தேர்ச்சி பெற்ற, அந்த காலத்துல மிகவும் புகழ்பெற்ற ஒரு கலைஞர்களாக இருந்தாங்க. குறிப்பாக அவருடைய தந்தையார் நர்த்தனமங்கலம் கோவிந்தசுவாமி அவர்கள் சிறந்த இசைக்கலைஞர், குரல் இசைக்கலைஞர், புல்லாங்குழல், மிருதங்கம், அதே போல தவிலும் மிகச்சிறந்த முறையில் வாசிக்கக்கூடிய ஒரு கலைஞராகவே அந்த காலத்தில் அவர் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் மிக்க குடும்பத்திலிருந்து வந்த என்.ஜி. கணேசன் தன்னுடைய இளமை காலத்திலேயே குருகுல வாசம் சென்று தொடர்ச்சியா பல வருடங்கள் இசை பயில்கிறார். அதைத் தொடர்ந்து பழனி தண்டாயுதபாணி கோயிலில் இருக்கக்கூடிய அந்த இசை பயிற்றுவிக்கக்கூடிய நிறுவனத்துல 1962 அவர் தேர்ச்சி பெற்று ஒரு இளம் இசை கலைஞராக நம்மளுடைய இசை உலகிற்குள் அவர் அடியெடுத்து வைக்கிறார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் தாலுக்காவில் நெத்திராமங்கலம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் நாதசுர மகாவித்வான் டி.என். கோவிந்தசுவாமி பிள்ளை, பிராணம்பாள் தம்பதியர்களுக்கு 1942ஆம் வருஷம் 1/5/42 பிறந்தேன். என்னுடைய பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு எனது மூத்த தமையனார் ராஜமாணிக்கம் பிள்ளைன்னு பேர். அவரும் எங்கள் தகப்பனாருமான கோவிந்தசாமி பிள்ளையினமும் நான் முதல்ல குருகுல வாசமாக நாதசுரத்தை கற்றுக்கிட்டேன். இந்த சரளி வரிசைகள், அலங்காரங்கள், ஜெண்ட வரிசை இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சிக்கல கந்தசாமி பிள்ளை, நாதசுர மகாவித்வான் கந்தசாமி பிள்ளை, எஸ்கே கந்தசாமி பிள்ளைன்ட்டு ஒரு மகாவித்வான், அவர்கிட்ட போய் 2 வருஷம் குருகுல வாசம் பண்ணிக்கிட்டேன். ஓரளவுக்கு நல்லபடியாக சொல்லி தந்தாங்க. இதுக்கு மேலேயும் நான் இதை அபிவிருத்தி செஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. அதனால் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் நாதசுர கலை பயிற்சி கல்லூரின்னு வச்சுருந்தாங்க. அந்த கல்லூரியில் போய் சேர்ந்து படிக்கணும்னு ஒரு ஆசை. சரின்ட்டு அப்போ இந்த திருப்பாபுரம் டி.என். சோமசுந்தரம் பிள்ளைன்னு நாதசுர மகாவித்வான், பெரிய ஆள், அதாவது ஃப்ளூட் சாமிநாத பிள்ளை தம்பி, அந்த பரமத்தில் உள்ளவங்க. அங்கே போனோன்னா என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார் வாத்தியார். எனக்கு என்னென்ன தேவைப்பட்டதோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஆரம்பத்துலேருந்து ஒரு பயிற்சி வச்சுருந்தாங்க, 3 ஆண்டு திட்டம். அப்போ சரளி வரிசை எல்லாம் புதுசாக ஆரம்பத்துலேருந்தே ஆரம்பித்தாங்க. 35 தாளத்தில் 35 அலங்காரம், 40 கீதம், 40 வர்ணங்கள், 10 சுரஜதி, 10 ஜதி சுரம், இது மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த ராக லட்சணத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு 32 கர்த்தாவை எடுத்துக்கிட்டு ஒன்று ராக லட்சணம் சொல்லி அது முக்கியமான மூர்த்தனை உள்ள சொர்ணங்களை எல்லாம் பற்றி நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஏகப்பட்ட உருப்படிகள், மொத்தம் ஒரு 500 உருப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். 3 வருஷத்துக்குள்ளே செய்ய முடியாது. ஆனால் எங்கள் வாத்தியார் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பள்ளிக்கூடத்து பக்கமே வீடு. அதனால் அவர் ராத்திரி 3 மணிக்கு எழுந்திரிச்சு எங்களெல்லாம் சாதகம் பண்ண சொல்லுவார். அப்போ 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு 4 மணிக்கே எழுப்பி விட்டு சாதகம் பண்ண சொல்லுவாங்க. சரின்னா பலவிதமான சரளிகள், அந்த பிஸ்கா சரளிகள், கமக சரளிகள், இது மாதிரி அகார சாதகம் பண்ணுறதுக்கான ஒரு சரளிகள்லாம் சொல்லி கொடுத்து பயிற்சி எடுப்பாங்க. இந்த சரளி வரிசைகள்னு வரும்பொழுது மாயாமாளவ கவுளையில் தான் நம்ம சொல்லி கொடுக்கறது. ஆமாம், மாயாமாளவ கவுளை தான் சொல்லி கொடுக்கறது. ஆனால் அவங்க எப்படி எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு மாயாமாளவ கவுளை, ஒரு நாளைக்கு சக்கராபரணம், ஒரு நாள் சண்முக பிரியா, இப்படி மாற்றி மாற்றி செஞ்சுட்டு வருவாங்க. அதில் இங்கே இந்த சகல சுரங்களும் எங்களுக்கு அத்துப்படி ஆகணுங்கிறதுக்காக இந்த 12 ஸ்வரஸ்தானங்களும் தெரியணும். இப்போ 12 சுரஸ்தானங்களும் தெரியணும். அதுக்கு அது வாசிக்கிறதும் உண்டு, பாடுறதும் உண்டா? பாடுறதும் உண்டு. ரெண்டும் பாட்டு பயிற்சி இருந்தால் தானே நாதசுரத்தில் வரணும். பாட்டு பயிற்சி இல்லைன்னாக்கா நாதசுரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது அது ஊம வாத்தியம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தன்னகாரமாக சொல்லி வழக்கப்படுத்துறது. சாகித்யமாக அந்த
ஃபாலோ பண்ணி சாகித்யத்தை பாடம் பண்ணி வாசித்தா தான் அந்த உருப்படிக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா சும்மா சாதாரணமாக ஒருனாக்கா துத்துக்காரன் எந்தெந்த இடத்துல போடுறதுன்னு தெரியாமல் போடுவான். அதுக்கெல்லாம் வழக்கம் சொல்லுவாங்க. அப்படின்னா சீதாபதி நாமனசுனா சீதாபதி அப்படின்னு இருக்கணும். து 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 துத்துக்காரன் போட்டு உதவக்கூடாது. அகாரம் எங்கே இருக்கோ, சாகித்யம் எங்கே இருக்கோ அங்கே தான் துத்துக்காரம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பயிற்சி எடுத்து கரெக்டாக உருப்படிகளை சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த சாகித்ய பாவத்துக்கு அவங்கள அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சாகித்யத்துக்குன்னா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவங்க செய்வாங்க. ஏன்னா அவங்க ஒரு பெரிய பாரம்பரியம். பழனியில் 3 வருஷத்தில் உங்களுக்கு குருன்னா யார் யாரெல்லாம் வெவ்வேறு வாத்தியார்கள் இருந்தாங்களா இல்லை ஒரே வாத்தியார் தான் இருந்தாரா? இல்லைடா, அது ஒரே வாத்தியார் தான். அங்கே 3 வருஷத்துக்கு ஒரு வயது ஒரே வாத்தியார் தான். எனக்கு முதல் குரு எங்கள் அப்பா. உங்கள் அப்பா. அடுத்தது சிக்கல் அங்கே. அதுக்கப்புறம் எங்கள் தமிழ்நாடு பெரிய ஒரு ராஜமாணிக்கம் பிள்ளைன்னு சொல்லி அவருக்கு அப்புறம் சிக்கல் எஸ்கே கந்தசாமி பிள்ளைன்ட்டு மகாவித்வான் நானஸ்வரம் மகாவித்வான். அதுக்கப்புறம் தான் நான் இங்கே பழனிக்கு போனது. இந்த 3 வருஷத்துக்குள்ளே என்னென்ன செய்யணுமோ ஒரு அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடாது. தன்னுடைய சிஷ்ய பிள்ளை வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் தெரிஞ்சுக்கக்கூடாதுங்கிற ஒரு பெரிய ஒரு நிபந்தனை. அது மாதிரி நாங்கள் போய் இது வரைக்கும் வேறு யார்கிட்டையுமே போய் சித்தம் பண்ணிக்கலன்னு வச்சுங்களேன். ஏகப்பட்ட சாகித்யங்கள், எல்லா சாகித்யமும் சாகித்யம் பாடம் பண்ணி தான் நான் எந்த உருப்படியாக இருந்தாலும் வாசிக்கிறது. பெரிய பெரிய உருப்படிகள்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. தாருணி தெரிவித்து கொண்டு இந்த மாதிரி பஞ்சரத்னக்கு இருந்த 5 பெரிய பெரிய சக்கனி ராஜா இந்த மாதிரி பெரிய பெரிய உருப்படிகள்லாம் நாஜீவை தரான ஒரு உருப்படி. அதெல்லாம் வந்து நல்லா சாகித்யத்தோடு தான் சொல்லணும். அதெல்லாம் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பையனூருக்கு செலெக்ஷன் வச்சாங்க. அப்போ திருவண்ணாமலை சுப்பிரமணிய பிள்ளை நடராஜந்தன் பிள்ளை தான் பிரின்ஸ்பாலு. எல்லாத்துக்கும் திருவிடமருத்துவ வீரசாமி பிள்ளை தான் கெட்டு. அவர் பார்த்து ஒரு பையனை செலெக்ஷன் பண்ணிட்டாருன்னா அது கடைசி வரைக்கும் அதை அழிக்க முடியாது. அப்படி நீங்கள் அங்கே மாணவனாக கற்றுக்கிட்டு இருக்கும் பொழுது பெரிய பெரிய வித்வான்களுடைய கச்சேரிகள்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது? நிறைய கிடைச்சிது. காரல்கூர் சார்னா அதெல்லாம் வந்து அடிக்கடி வருவார் பழனிக்கு. அப்போ அவர் வந்து ஒரு சமயம் அந்த இது வந்து ஒரு உருப்படி வாய்ச்சார் ஈவசுதான்னு சொல்லி. அது நான் எங்கள் பள்ளிக்கூடத்தில் அந்த உருப்படியே கிடையாது. ஆமாம் ஆமாம். அதை வந்து வாத்தியார்கிட்ட கேட்டேன். அது எங்களுக்கு பாடம் இல்லைடா, ஏன் வேணால் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் இங்கே காலேஜுக்கு வந்துட்டார் காரைக்குடி. அவர்கிட்ட கேட்டோம், பாப்பா நீ பேசாக வந்து சொல்லித்தரேன், நீ ஜாகிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டிலையும் போயிட்டார். பையனெல்லாம் நல்லா வாசிக்கிறான்னு எழுதிட்டு போயிட்டார். அப்புறம் அங்கே போனோம், அவர் ஜாகிக்கு போனோம். அங்கே போய் சுரதாள குறிப்போட எழுதி கொடுத்தாரு, சொல்லிக் கொடுத்தாரு. சுரதாள குறிப்புனா என்னன்னு தெரியாது எங்களுக்கு முதல்லலாம். நொட்டேஷன் எழுதுறதுன்னு தெரியாது. அவர் ரொட்டேஷன் போட்டு எழுதி கொடுத்தோன்னா நான் பள்ளிக்கூடத்து பாடம் மாதிரியே பாடிட்டேன். அதில் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்புறம் வந்து அடிக்கடி எல்லோரும் வந்து மௌலா சாஹிப் வந்து பார்ப்பார். இந்த வித்வான்கள் எல்லாம் வந்து வரவழைச்சி ஒரு பதிவேடு பண்ணுவாங்க. உங்களுக்கு எக்ஸாம் உண்டு, பரீட்சை உண்டா? பரீட்சை உண்டு. ஒவ்வொரு வித்வான்களும் வந்து பரீட்சை பண்ணி தான் எங்களை விடுவாங்க. புரியுது. அப்புறம் திருவங்கட்டு சுப்பிரமணிய பிள்ளை அவர் வந்து பண்ணுவார். அப்புறம் இஞ்சிக்குடி பிச்சைக்கண்ண பிள்ளை வந்து பண்ணுவார். இப்படி எல்லோரும் பண்ணி தான் அவங்கள இது பண்ணுறது. அந்த 3வது வருஷத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து பக்தவச்சலம் பக்தவச்சலம் அவர் தான் அந்த அறநிலையத்துறை மந்திரியாக இருந்தார். அவரை வச்சு அப்போ காமராஜர் பீரியடு, காமராஜர் வந்துட்டார். அந்த பரீட்சையை பண்ணாங்க. அதில் முதல் தரத்தை விட நான் வந்து பாஸ் பண்ணேன். அதில் வந்து பெரிய மகிழ்ச்சி. அதாவது இந்த 32 பையன் மொத்தத்தில் 32 மாணவர்கள். ஆமாம். அதாவது நாதஸ்வரத்துக்கு ஒரு 20, தமிழ் வித்வான்களுக்கு ஒரு 12, 32 பையனூரில் நான் தான் முதல் தரமாக பாஸ் பண்ணேன்.
அது ஒரு மறக்க முடியாத சமாச்சாரம். 1962 62 2/5/59 போய் சேர்ந்தேன். 62 இந்த விடுதலை எங்களுக்கு. அப்போ நாகராஜன் ஒருத்தர் நிர்வாக அதிகாரி இருந்தார் கோயிலுக்கு. அவர் தான் என்னை அனுப்பிச்சார். அப்போ கெவலூர் அச்சலிங்க சுவாமி கோயிலில் வந்து அவர் நிர்வாக அதிகாரியாக இருக்கும்போது நான் அப்போ நேரடியாக அவரை வந்து பார்க்கணுங்கிற ஒரு இதுக்கு வந்தப்போ அப்பா அப்படி இருக்க அப்படி நல்லா பாடம் சொல்லி கொடுத்தாங்களா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. நான் என்னுடைய பாடத்திட்டத்தையெல்லாம் சொன்னேன். இவ்வளோ இது சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் எங்கே போய் வாசிக்கிறேன்னு தெரியல, எனக்கு ஏதாவது ஒரு கோயிலில் ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். பேசா நீ வேலை பாருன்னா உடனே பண்ணார். உடனே நீ உனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு, நீ போய் வேலை பாருன்ட்டார். அப்புறம் தான் எங்கள் தமிழ்நாடு பெரிய நான் ராஜமாணிக்கம் போட்டு நான் சேர்த்துக்கிட்டு கச்சேரி தொடங்கினேன். அப்போ வந்து 62 தொடங்கி நம்ம தென்னிந்தியாவில் எவ்வளோ சிறப்பான நம்ம தெய்வ திருக்கோயில்களாக இருக்கோ அவ்வளோ கோயிலுக்கும் நான் போய் வாய்ச்சிருக்கேன். எல்லா கோயிலுக்கும் நான் வாய்ச்சிருக்கேன். நம்ம பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நிறையா கோயிலுக்கும் வாய்ச்சிருக்கேன். அப்படி ஒரு சந்தர்ப்பமாக அது கிடச்சிது. 62 இங்கே போஸ்டிங் வந்துருச்சு இல்லையா? போஸ்டிங் வந்துட்டேன். 62க்கே வந்துட்டேன். ரத்தினமங்கலம் தான் நமக்கு சொந்த ஊர். அங்கேருந்து நான் இங்கே வந்துட்டேன். இங்கே ராஜமாணிக்கனை நான் வந்து ஜோடி இணை நாகசுரமாக சேர்த்துக்கிட்டு நாங்கள் நிறைய கச்சேரிகளாக வாய்ச்சோம். அண்ணா ஆனால் இங்கே தான் இருந்தார். அப்போது அண்ணா வந்து நத்தனமங்கலத்தில் இருந்தார். நத்தனமங்கலத்தில் இருந்தார். கச்சேரி வந்து சேர்ந்துப்பார். சரி சரி. நான் மட்டும் இங்கே தான் இருந்தேன். அதனால தான் கீவலூர் என்ஜி கணேசன் வந்து சொல்கிறாங்க, நெத்தனமங்கலம் கணேசன்னு சொல்லுவாங்க சில பேர் பழைய ஆட்கள். ரேடியோவிலாம் பார்த்தீங்கன்னா என்ஜி ராஜமாணிக்கம் என்ஜி கணேசன் தான் சொல்லுவாங்க. அது ஏன்னாக்கா அந்த நர்த்தனமங்கலம் பிரதர்ஷன்னு சொல்லி இருக்கிறதுனால அதை வந்து வீணடிக்கப்படாதுன்ட்டு அதுக்கு நர்த்தனமங்கலம்னு சொல்கிறது. அப்புறம் அப்படி நாளடைவில் கீவலூர் கணேசனாக மாறிட்டு. பொதுவாக நாகஸ்வர இசைக்கருவி இன்றைக்கு 2 கட்டை ஸ்ருதியில் வாசிச்சுட்டு இருக்காங்க. 2 2 இந்த 2 ஸ்ருதிகளிலும் வாசிக்கக்கூடியது இன்றைக்கு ஒரு பழக்கமாக இருக்குது. ஆனால் தொடக்க காலங்களில் இந்த குறைந்த ஸ்ருதி அளவு கொண்ட இசைக்கருவி இல்லாமல் 3 கட்டை அதற்கு மேலுள்ள ஸ்ருதிகளில் தான் நாதஸ்வரம் இசைக்கப்பட்டு வந்தது. இது ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னதாக நாகஸ்வர மேதை திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் வந்து அந்த வடிவத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்து நாகஸ்வரத்தை கொஞ்சம் பெரியதாக பண்ணி இன்றைக்கு வாசிக்கக்கூடிய அந்த ஸ்ருதி அமைப்புக்கு அவர் கொண்டு வந்திருக்கார். இந்த ஒரு மாற்றம் என்பது ரொம்ப முக்கியமானதாக இசை வரலாற்றில் பார்க்கப்படுகிறது. இதனுடைய பின்னணியை மிக அழகாக என்ஜி கணேசன் அவர்கள் விளக்கியிருக்கார். 3 கட்ட நாகஸ்வரம் அப்படின்னா இப்போ இருக்கு 2 கட்ட 2.5 கட்ட இருக்குது பாருங்கள். அதை விட கொஞ்சோண்டு கூட இருக்கும் ஸ்ருதி அளவு. ஆனால் சின்னதாக இருக்குமா? அளவு சின்னதாக கொஞ்சம் சின்னதாக இருக்கும். எப்படி இருந்தாலும் அந்த 3 கட்டம் தான். இப்போ ஆரம்பத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா 3 கட்டம் தான். 3 கட்டத்தில் சச்சமாக இப்படி இருக்கும். எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டா சச்சமாக ரி க ம ப த நீ ச. தார சச்சம் பிடிக்கும்போது ஒன்றே ஒன்று மட்டும் எடுக்கணும். ஆமாம். அப்புறம் தான் 4 லெவலில் வந்து இந்த பஞ்சம சுதி அப்படின்னு சொல்லிட்டு மத்தியம சுதியில் வாசிட்டு போது அவர் பஞ்சம சுதின்னு சொன்னால் சச்சமம் தான். பஞ்சமத்தை சச்சமமாக வச்சுக்கிட்டு சரி க ம பத நீ சனி சனி த ப ம க ரே ச அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் இதில் தான் வந்து இந்த சச்சம சாணத்தில் தான் நாங்கள் நிறையா சாதனை பண்ணியிருக்கோம். ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுக்கும்போது அப்படி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அது 4 லெவலில் இப்படி மாறிக்கும். அப்போது நீங்கள் சின்ன வயசில் கேட்ட திருவிழிமிழ பிரதர்ஸு, கீரனூர் பிரதர்ஸு, செம்பனார் கோயில் பிரதர்ஸ் எல்லாருமே 3 கட்டையில் தான் வாசிச்சு 3 கட்டை தான் வாசித்தாங்க. எல்லாருமே செம்பனார் கோயில் பிரதர்ஸ் எல்லாம் 3 கட்டை தான். அப்புறம் தான் இந்த மாற்றம் நடந்தது. அது வந்து இந்த திருவாரூர் ராஜரத்னம் உள்ள அவர் வீட்டுக்கு அந்த ரெங்கநாதாசரின்னு ஒருத்தர் நாரசிங்கப்பட்ட ரெங்கநாதாசரி பற்றையே வீட்டில் கொண்டாந்து வச்சு அந்த 3 கட்டையை வந்து
2 கட்டையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப 3 வருஷம் மெனக்கிட்டு பயிற்சி பண்ணி. அதற்கான காரணம் என்ன இருந்தது ஐயா? ஏன்னா அது 3 கட்டையில வாசிக்கிறதுக்கு அது ஒரு சிரமம் ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு சுத்தமாக இருக்காது. அதாவது மான்னு முடிச்சா அந்த மா கேட்காது. அதனால் அவர் அவர் என்ன பண்ணாரோ, ஆனால் அவர் பண்ணது தான், அவர் 50 வருஷமாச்சு பண்ணி. அது சுஸ்வரமாக வேணுங்கிறதுக்கு. ஆமாம், சுத்த சுரமாக நல்ல காதுக்கு இனிமையாக இருக்கணுங்கிறதுக்காக செஞ்சது தான். 50 வருஷம் ஆச்சு. அப்போ காரைக்குறிச்சி அருணாச்சலம் அவர் தான் முன்னாடி அவர் தான் போட்டு அவர் தான் போட்டார் வாய்ச்சார். அப்புறம் அப்படி 4 பேர் எல்லாருமே அப்படியே 2 கட்டை நாதஸ்வரத்தை கையாண்டாங்க. அப்போ ஆரம்ப நாட்கள்லேருந்து கச்சேரிகளில் 2 பேராக தான் வாசிப்பாங்களா? இல்லை இல்லை இல்லை, இடைக்காலத்தில் ஏற்பட்டது தான் அது. திருப்பம்புரம் சிவசுப்பிரமணியம் பிள்ளை, நடராசுந்தரம் பிள்ளைன்ட்டு 2 பேரும் முதல் அவங்க தான் கையாண்டாங்க. ரெட்ட நாசுரம்னு முதல்ல ஆரம்பிச்சது அவங்க தான். அதுக்கப்புறம் தான் திருவிழிமலை பிரதேசம்லாம் ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதை பார்த்து எல்லாருமே அதுவே இப்போ 100 வருஷம் ஆகுது. ஆமாம், கீரனூர் பிரதேசம், செம்மனார் கோயில் பிரதேசம் எல்லாருமே எல்லாரும் 2 பேராக சேர்ந்து வாசிச்சதெல்லாம் அப்போ தான். மிக இள வயதிலேயே தன்னுடைய இசை பயணத்தை ஒரு இசை கலைஞராக ஆரம்பிக்கிறாரு கீழ்வேளூர் என்ஜி கணேசன் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டில் உள்ள பல ஊர்களுக்கு சென்று மிக முக்கியமாக அங்கு இருக்கக்கூடிய பல பெரிய கோயில்களுடைய விழாக்களிலும் கல்யாண நிகழ்ச்சிகளிலும் அதே போல சபைகளிலும் வாசித்து புகழ் பெற்றவர். தமிழ்நாட்டை தாண்டி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதிகளிலும் போய் நிறைய கச்சேரிகள், 100கணக்கான கச்சேரிகள் வாசிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் நாதஸ்வர கலைஞர்கள் ஒரு ஊருக்கு வராங்க அப்படின்னாலே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள்லாம் அந்த கச்சேரிகளை கேட்பதற்காக வந்து அதற்கு அடுத்த நாள் எல்லா நாட்களிலும் தங்களுடைய ஊர்களுக்கு கச்சேரிகளை வாசிக்கணும்ட்டு விரும்பி கேட்டுக்கொள்வது வழக்கம். ஆக அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாதஸ்வர கலைஞர் தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டார்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் வெளியூர்களில் தொடர்ச்சியாக கச்சேரிகள் வாசிச்சுட்டு தான் திரும்பி ஊருக்கு வருவதுங்கிற பழக்கம். என்ஜி கணேசன் ஐயா போன்ற கலைஞர்கள் எல்லாம் பல மாநிலங்களுக்கு சென்று வாசிச்சிருக்காங்க. குறிப்பாக பாம்பே, டெல்லி, கல்கட்டா போன்ற வட இந்திய பகுதிகளுக்கும் போய் அங்கேயும் நிறைய கச்சேரிகள் வாசிச்சிருக்காரு. அந்த கச்சேரி அனுபவங்களையும் தன்னுடைய பயணங்கள் குறித்தும் சில விஷயங்கள் அவர் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறார். இங்க முதல்ல கச்சேரி சிக்கல்ல இருக்கும்போதே வாசிக்க ஆரம்பிச்சிங்க. வெளியூர் போய் நீங்க வாசிச்ச முதல் கச்சேரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல்ல வெளியூருக்கு போனது? கோயிலில் விசேஷ காலங்களாக இருந்தாலும் சரிதான், சாதாரண காலங்களாக இருந்தாலும் சரிதான், வாசிக்கிறதுக்கு பொருத்தமாக கோயில் விசேஷங்களுக்கு வாசிக்கிறதுக்கு பொருத்தமாக ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் நான் போவேன். இந்த அகிலாண்டேஸ்வரின்னு ஒரு உருப்படி இருக்கு பாருங்க, அது மெட்ராஸில் இந்த கபாலீஸ்வரர் கோயிலில் போய் வாசிக்கும் போது அவங்க கேட்டாங்க, உருப்படியெல்லாம் வாசித்து நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் அந்த உருப்படியை கேட்டோன்னே நான் அதை வாசிப்போம்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்களே சொல்லிட்டாங்க. அப்புறம் அதை வாசித்தது அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஒரு 15 கச்சேரி வாசிச்சிருக்கேன் அப்போ மெட்ராஸ்லேயே அகிலாண்டேஸ்வரி. அப்போ மற்ற மாநிலங்களுக்கும் போயிருக்கீங்க இல்லையா? எல்லாம் கேரளா, ஆந்திரா, ஒரு பக்கத்தில் கல்கத்தா வரைக்கும் போயிருக்குமா. கல்கத்தா, கேரளாவில் கொச்சினில் நிறையா வாசிச்சிருக்கேன். குருவாயூர் நமக்கு சிச்ச பையனே ஒரு பையன் இருக்காங்க. அவள் அடிக்கடி கூப்பிடுவான், சரின்னு அடிக்கடி போய் வாசிட்டு வர்றது. திருச்சூர் வாசிச்சிருக்கீங்க? திருச்சூர் வாசிச்சிருக்கேன். திருச்சூர் ரேடியோவிலும் வாசிச்சிருக்கேன். திருச்சூர் ரேடியோலையும் வாசிச்சிருக்கீங்க. ஆலப்புழை, அம்பலப்புழை, ஆலப்புழையில் வாசிச்சிருக்கேன். ஆமாம், அம்பலப்புழையில் வாசிச்சிருக்கேன். இப்போ வெளியூர் கச்சேரிக்கு போகும்போது உங்க அண்ணா கூட உங்களுக்கு அப்போ யார் தவில்லாம் வாசிச்சுட்டு இருந்தா வெளியூர் கச்சேரிகள்ல? தமிழ். ஆமாம், தமிழ்லாம் எல்லாருமே வாசிப்பாங்க. கலிமூர்த்தி, பழனிவேலு, வளையப்பட்டி சுப்பிரமணியம், தஞ்சாவூர் கோவிந்தராஜ், வழங்கமான சவுந்தரராஜ பிள்ளை, முத்துக்குமாரசாமி பிள்ளை, நிறையா பேர் தனித்தவரில் நிறையா வாசிப்பாங்க, நிறையா வாசிச்சிருக்காங்க. அந்த மற்ற ஊர்கள் பார்க்கும்போது சொன்னீங்க கர்நாடகா நிறையா போய் வாசிச்சிருக்கீங்க இல்லையா? கர்நாடகாவில் நிறையா போய் வாசிச்சிருக்கீங்க. உங்களுக்கு சிஷ்யர்களும் அங்கே நிறையா பேர்? ஆமாம், சிஷ்யர் நிறையா இருக்காங்க. கர்நாடகாவிலையும் இந்த
உருப்படிகள்லாம் நிறைய கேட்பாங்க. ஆ கர்நாடகாவில் தான் சங்கீதம் வந்து ரொம்ப எல்லோரும் ரொம்பவுமே எல்லாரும் நல்லா பாடுவாங்க. அப்படி ஒரு இது. கேரளாலையும் அதே மாதிரி நிறைய ரசிகர்கள் கேரளாவிலையும் உண்டு. அப்படி தான் நிறையா எல்லா பேரும் வந்து வைக்கம் வாசிச்சிருக்கீங்க இல்லையா கோயில்? வைக்கம் வைக்கம் வைக்கத்திலும் வாசிச்சிருக்கேன். வைக்கம் வாசிச்சிருக்கீங்க. ஒரு நாளைக்கு வாசிச்சிருக்கேன். ஹரிப்பாடு அங்க வாசிச்சிருக்கீங்க. ஹரிப்பாடு அங்கெல்லாம் போனா எவ்வளவு நேரம் வாசிப்பீங்க கச்சேரி? அங்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் வந்து எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. 10 மணி நேரம் ஆகும். அங்கே வந்து இந்த ஆராட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஆராட்டு ஆராட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜனங்கள் கூட்டம் அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். நான் வந்து ஆராட்டெல்லாம் வாசிச்சிருக்கேன். எர்ணாகுளம், கொச்சின் இதிலெல்லாம் ஆராட்டு நிறைய வாசிச்சிருக்கேன். அப்போ ஒரு சமயம் ஆராட்டு அந்த ஆராட்டு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்த்துருக்கேன். அது எர்ணாகுளத்தில் பார்க்கணும், அவ்வளோ நல்லா இருக்கும். அது மாதிரி ஆராட்டெலாம் நிறையா வாசிச்சிருக்கேன். நம்ம நாகப்பட்டினத்தில் வந்து முக்கியமான ஒரு ஸ்தலங்கள்லாம் நம்ம ஊர் நாகப்பட்டினத்துலாம் மாட்டிட்டு இருக்கு. இந்த மாவட்டத்தில் நிறைய கேட்டிங்கன்னா மும்மதம், அதாவது கிறிஸ்டின், முஸ்லீமு எல்லாம் நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இருக்குது. இது மாதிரி எங்கேயுமே கிடையாது. அவ்வளோ க்ஷேத்திரம் இங்கே இருக்குது. ஆமாம், அவ்வளோதும் இங்கே இருக்குது. நாகூர் ஆண்டவர், வேளாங்கண்ணி அம்மையார், நம்ம சிங்காரவேலை வர எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி கோயில், அதெல்லாம் முக்கியம். பாடலில் உள்ள பாடல்கள் நிறைய இருக்கக்கூடிய ஊர் வந்து நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் தான். நாகஸ்வர தவில் மரபு கோயில்களோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு கொண்டது. இன்றைக்கும் கூட நம்ம சிறந்த நாகஸ்வர தவில் இசையை கேட்கணும்னா, அன்றாடம் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல முக்கியமான கோயில்களில் போய் பார்த்தாலே நம்மளால் இந்த இசையை பார்க்க முடியும், கேட்க முடியும். மிகச்சிறந்த இசைக்கலைஞர்கள் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி கோயில் பணிகளை விடாமல் செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது நாகஸ்வர தவில் இசை மரபு கோயில்கள் மூலமாக தான் தொடர்ச்சியாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு இசை மரபு உண்டு. சிதம்பரம் கோயிலுக்குன்னு ஒரு இசை மரபு, திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலுக்குன்னு ஒரு இசை மரபு, அதே போல் திருவரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கும் ஒரு இசை மரபு. இது போன்று ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் தனித்தனியாக ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. காலையில் இந்த ராகம் வாசிக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த வேளை பூஜைக்கு, உச்சி பொழுது, அதே போல் சாயங்காலம் பூஜையின் பொழுது, அதே போல் ராத்திரி இறைவனுடைய பள்ளியறை பூஜையின் பொழுது இசைக்கப்பட வேண்டிய ராகங்கள்னு ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் ஒரு மரபு இருக்குது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய NG கணேசன் ஐயா அவர்களுடைய ஊரான கீழ்வேளூர் கோயிலுக்கும் அந்த ஒரு இசை மரபு இருந்திருக்கிறதா ஐயா மிக சிறப்பாக விளக்கி இருக்கிறார். குறிப்பாக இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ராக சம்பிரதாயம், காலையில் எந்தெந்த ராகங்கள் வாசிக்கணும், மதியானம் என்ன வாசிக்கணும், மாலை வேளைகளில், அதே போல் இரவு நேரத்தில் வாசிக்கக்கூடிய ராகங்கள், அதே போல் அங்கே இசைக்கக்கூடிய பாடல்களை பற்றியும் ஐயா சிறப்பாக விளக்கியிருக்காங்க. கோயில்கள்னு வரும்பொழுது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தனி மரபு இருக்கு இல்லையா? அதெல்லாம் எப்போ நீங்க உங்க குருநாதர் சிக்கல் ஐயா கிட்ட இருக்கும் பொழுதே கோயில் சார்ந்த மல்லாரி அந்த உருப்படிலாம் கத்துக்கிட்டீங்களா, இல்ல அதுக்கப்புறமா தான் அதெல்லாம் கற்றுக்கலாம்? மல்லாரிலாம் அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த மரபு வந்து எல்லா கோயிலுக்குமே இருக்குது. நம்ம கீவளூர் கோயிலுக்கு வந்து அச்சலிங்க சாமி கோயில்னு பேர். இந்த கோயிலில் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் 3 பேருமே வந்து பாடியிருக்காங்க. பாடலில் உள்ளதுதான். அப்போ அந்த அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் வந்து எதுவுமே போடல. அதனால் இந்த 3 பேருனுடைய இதுதான் இங்கே பிள்ளைத்தமிழ்லாம் நல்லா போட்டிருக்கார் அவர். அந்த 3 பேருமே இது பண்ணியிருக்காங்க. அதனால் முத்துசாமி தீசர் அவர் வந்து உச்சிக்கால தரிசனத்துக்கு வந்திருக்கார். உச்சிக்காலம் முடிஞ்சிட்டு போய் உள்ள சாமி தரிசனம் பண்ணணும் போய் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நடை அடைச்சாச்சு, நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காங்க குருக்கள்லாம். அப்புறம் வெளியிலே நின்று பாடியிருக்கார் அட்சயலிங்க. ஸ்வயம்
அகிலாண்ட கோணி பிரபோ அப்படின்னு ஒரு சங்கராபரணத்தில் சங்கராபரணத்தில். இப்போ இந்த கோயிலில் சில மரபு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கோயிலையுமே காலம் செஞ்சு உச்சி காலம், சாயரட்டி, அர்த்தியாமா, ரெண்டாம் காலம்னு இப்படி இருக்கு பாருங்க. இந்த கோயிலில் உஷ காலம். உஷ காலம்னா அதுக்கு ஒரு தனித்தனி ராகங்கள், மாயாமலகோலா, நாகநாமகரியா, வளஜி, இந்த மாதிரி உறுப்புகள்லாம் வாசிக்கிறது. அப்புறம் கால சந்ததுக்கு தன்யாசி, சாவேரி, இந்த மாதிரி ராகங்களெல்லாம் வாசிக்கிறது. உச்சி காலத்துக்கு சுருட்டி, அந்த மாதிரி ஸ்ரீராகம், மத்தியமாவதி, இது மாதிரிலாம் வாசிக்கிறது. சாயங்காலத்தில் இங்கே சாயத்துக்கு கல்யாணி ரகம் தான் வாசிக்கணும். சாயரட்சைக்கு கல்யாணி தான். அது நடராஜ தீவார்த்தனைக்கு. நடராஜருக்குன்னு முன்னாடி தீவார்த்தனை ஆகும், அதுக்கப்புறம் தான் சாமி தீவார்த்தனை. அந்த சாமி தீவார்த்தனைக்கு சங்கராபரணம் தான், சங்கராபரணம் தான் சுத்தமாக வாசிக்கணும். அதாவது சங்கராபரணம் சுவாமி தீவார்த்தனைக்கு சங்கராபரணம் ஆரம்பித்தா அம்மன் தீவார்த்தனை வரைக்கும் அந்த ஊதிக்கிட்டே இருந்துடுறது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராகத்தை ஆரம்பிச்சிட்டாக்கா அது பிடிச்சிக்கிட்டுனா நம்மளை மீறி பிக்கவே முடியாது. ஒரு நல்லா அமைஞ்சு போச்சுன்னா சங்கராபரணம் வாங்கிச்சோம்னா அப்புறம் வந்து இந்தோளம் நடராஜ தீவார்த்தனைக்கு, இந்தோளம் முடிஞ்சோடனே அப்புறம் தோடி ராகம், அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சுவாமி தீவார்த்தனை எடுக்கும். அதுக்கு வந்து ஆனந்த பைரவி தான் வாசிக்கிறது. அப்போ அந்த காலத்தில் மகா வித்வான் கீவலூர் கந்தசாமி பிள்ளைன்ட்டு ஒரு பெரிய மகா வித்வான், கல்வெட்டு கந்தசாமி பிள்ளைன்னு பேர் வருது. கல்வெட்டு அவருக்கு தான் கல்வெட்டு இருக்குது. மெட்ராஸில் மியூசியத்தில் போய் பாருங்கள், அவருக்கு தான் கீவலூர் கந்தசாமி பிள்ளைன்னு இருக்குது. அவர் என்ன பண்ணார்னா, இந்த கோயிலுக்கு ட்ரெஸ்ஸே இருந்திருக்கார். அப்போ இந்த அத்தியாபுரம் இதுக்கு சாமி இறங்கி வர பாருங்க, அப்போ சாவேரின்னு தான் வாசிப்பார் அவர். சாவேரி கந்தசாமின்ட்டு பேர். மெட்ராஸுக்கு போனீங்கன்னா பாருங்கள், பார்த்துருக்கேன். சாவேரி கந்தசாமி பிள்ளைன்னு அவர் கல்வெட்டில் உள்ளவர். அவர் ஒண்டி தான் உலகத்தில் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க அங்கே. அவர் இந்த கோயிலில் வாசிச்சிருக்காரா? இந்த கோயில் ஆஸ்தானுக்கு தானே இருந்து அவர் வந்து மைசூருக்கு போயிருக்கார் கச்சேரிக்கு. மைசூருக்கு போனப்போ இந்த கோயிலில் ஒரு அப்போல்லாம் வந்து நிதி நிலைமை குறைச்சலாக இருக்கும் போல இருக்குது. அப்போ இந்த கோயில் வெள்ளி ரசவானத்தை ஜப்தி பண்ணி கொண்டு போட்டாங்க கோர்ட்டுக்கு. இது உடனே அவருக்கு கேள்விப்பட்டு அங்கேருந்து மைசூர்லேருந்து வந்து இந்த ரசபானத்தை வந்து 1000 ரூபா கொடுத்து, அப்போ 1000 ரூபாங்கிறது பெரிய பணம்லாம், 1000 ரூபா கொடுத்து மீட்டு இந்த வச்சதாக ஒரு பேர். அதனால் அவர் ஒரு சாவேரி கந்தசாமி ஞானசூரக்காரன்னு அவருக்கு ஒரு பேர். இந்த கோயிலில் சாவேரி வாசிக்கிறது உண்டா? வாசிக்கணும். இன்றைக்கும் அந்த மரபு விடலை நாங்கள். அத்தியாமாயி சாமி கீழே இறங்கும்போது சாவேரி வச்சு அப்புறம் வந்து அந்த சாவேரி வந்து அம்மன் தீவார்த்தனை போகிற வரைக்கும் சாவேரி தான் அர்த்தமுத்து. அப்புறம் வந்து நீலாம்பரி, பள்ளியறைக்கு அதில் கதவடி பாட்டுன்னு ஒன்று. கதவடி பாட்டு அப்படின்னா அது வந்து இந்த இது கதவடி பாட்டுன்னு அப்போ உண்டு. இப்போ அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. அப்போ புன்னாக வராளி வாசிக்கணும் அம்பாளுக்கு. எது இந்த கதவடி பாட்டுங்கிறதா? இல்லை, அதுக்கப்புறம்னாக்கா அந்த இதுக்கப்புறம் தான் அது. எப்படின்னா புன்னாக வராளின்னு ராகம் இருக்காதான் தெரியுமா உங்களுக்கு? அதில் வந்து எத்துக்கடை பல்லவின்னா அது அப்போ இருந்துச்சு. நான் இருக்கும்போது கூட வாசிக்கிட்டு தான் இருந்தேன்.
அது அந்த அம்பாளுக்கு வந்து அது விசேஷம். விசேஷம். ம். டெய்லி வாசிக்கணும். அது வந்து அதுக்கப்புறம் தான் இந்த கதவுடி பாட்டெல்லாம் அங்கே. பள்ளியறை சாத்தும் போது ஆமாம் ஆமாம். வாசிக்கணும். ஆ. அது அந்த காலத்து அது மறைஞ்சு போச்சு. இப்போ கோயில்கள்ல புறப்பாட்டின் பொழுதெல்லாம் மல்லாரி வாசிப்பாங்க. ஆமாம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி நம்ம தீர்த்த மல்லாரி, தளிக மல்லாரி, தேர் ஆமாம் ஆமாம் மல்லாரி ஆமாம். எல்லாம் வாசிக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு அந்த கீழ்வேளூர்ல நீங்க வாசிச்ச மல்லாரிகள்லாம் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? அதாவது இந்த பெரிய பல்லாரின்னு ஒன்று வந்து எல்லாருமே எல்லா கோயிலுமே வாசிக்கிறது உண்டு. ம். திருப்பலத்தாள மல்லாரின்னு ஒரு பெரிய மல்லாரி, அதை வந்து வாசிப்பாங்க. அது அன்னில இந்த இந்த கோயிலுக்கு அட்சத மல்லாரின்னு ஒன்று இருக்குது. அக்ஷத மல்லாரி. அட்சத மல்லாரி, அட்சதை எடுத்துகிட்டு வந்து ஆ. திவாரணை பண்ணுவாங்க. ஓ. அப்படி ஒரு சம்பிரதாயம். இங்க கீழ்வேளூருக்கு மட்டும் அப்படி ஒரு சம்பிரதாயம். கீவளூருக்கு மட்டும் அது. எத்தனை வருஷம் கோயில்ல, இந்த கீழ்வேளூர் கோயில்ல ஆஸ்தான வித்வானா இருந்தீங்க? எத்தனை வருஷம்? 1962ல வந்துட்டீங்க பணி. 62ல், அதாவது 2007 வரைக்கும் இருந்தேன். 2007 வரைக்கும் 45 வருஷம். 45 வருஷம். அதுக்கு வந்து அப்போல்லாம் சம்பளம் ரொம்ப கிடையாது. ம். சாதாரணமாக 50 ரூபா கொடுப்பாங்க ம். மாதத்துக்கு. ம். இது தவுள் சுதுப்பட்டி எல்லாத்துக்கும் அதுக்குள்ளேயே பார்த்துக்கணும். உங்களுக்கு கூட யாரு தவில் வாசா? இந்த ஊரில் முத்தூர் பிள்ளைன்னு ஒரு பெரிய மகாவித்வான். ம். தவுள்னா கேவலூர்னா முத்தூர் பிள்ளை தான் சொல்லுவாங்க. ம். அவர் பெரிய மகாவித்வான். அவர் இருந்தார். அப்புறம் அவரோட தம்பி கோதராஜ பிள்ளைன்னு இருந்தார், ம். அவரும் இருந்தாங்க. அப்புறம் கார்த்தி பிள்ளைன்னு ஒருத்தர், அவரும் வந்து பார்த்துருக்கார், எனக்கு பார்த்துருக்கார். அப்புறம் வந்து ராமகிருஷ்ணன் ஒரு பையன், ம். அவனும் நல்லா வாசிப்பான். அவனும் கொஞ்ச நாள் பார்த்தேன். அப்படியே இருந்து அந்த ஒரு 45 வருஷம் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் என் பையனுக்கு அது நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான். இந்த கோயில்ல அந்த கிடுகிட்டின்னு சொல்ற வாத்தியம் கிடுக்கட்டி இந்த ஊரில் இருந்துச்சு. இருந்துச்சு இல்லையா? அது யாரு வாசிச்சுட்டு இருந்தா? அது வந்து இங்கே வந்து நடேச பிள்ளைன்னு ஒருத்தர். ஆ. கிடுக்கட்டி நடேசனாக்கா அங்கே எல்லாருக்கும் தெரியும். ஆ. அவர் 30 நாள் வரைக்கும் வாசிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கிடுக்கட்டி நடேச பிள்ளைக்கு அப்புறம் வந்து இந்த கீவளூர் முத்தூர் பிள்ளை அப்பா வந்து வாசிக்கிட்டு இருந்தார். ராமையா பிள்ளை ம். ராமையா பிள்ளை. ராமையா பிள்ளை அவர் வாசிக்கிட்டு இருந்தார். ம். அதுக்கப்புறம் காந்தி பிள்ளைன்னு ஒருத்தர், அவர் வாசிக்கிட்டு இருந்தார். இப்ப நாதஸ்வரம் பூஜை நடக்கும் போது நாதஸ்வரம் தவில் கூடயே கிடுகிட்டி கிடுக்கட்டியும் வாசிக்கணும், சேர்த்து வாசிக்கணும். மல்லாரி வாசிச்சாலும் சரிதான். ஆ. பிள்ளையார் கோயிலுக்கு போகும்போதும் உண்டு கிடுகிட்டி வாசிக்கிறது. அதெல்லாம் மறுபடியும் மறைஞ்சு போச்சு, அதுவும் இப்ப யாரும் வாசிக்கிறது வாசிக்கிறது இல்லை. அந்த இதே கிடுக்கட்டின்னு ஒன்று இருந்ததாவே யாருக்குமே தெரியாது. பொதுவாக இசை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு ஆரம்ப பாடங்கள் வந்து குறைந்தபட்சம் 1 வருஷத்திலிருந்து 1.5 வருஷம் வரைக்கும் அந்த பேசிக் லெசன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பாடங்களை சொல்லி கொடுக்கறது வாய்ப்பாட்டாக இருந்தாலும் சரி, புல்லாங்குழல், வீணை, வயலினாக இருந்தாலும் சரி. அதுலேயும் குறிப்பாக நாகஸ்வரம் அப்படின்னு வரும்பொழுது அவர்களுடைய ட்ரைனிங் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப யுனிக்காக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப ஆழ்ந்த ஒரு நுணுக்கங்கள் கொண்டதாக இருக்கும். அந்த மரபில் தான் அவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. நாதஸ்வரத்துக்கு ஏற்றவாறு நம்ம கற்றுக் கொடுங்கிறதுக்காகவே சில பாடங்களை வந்து தொடர்ச்சியாக பல 100 ஆண்டுகளாக நாகஸ்வர இசை கலைஞர்கள் வந்து பல அடிப்படை பாடங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. நம்ம சரளி வரிசை, ஜண்ட வரிசை, தாட்டு வரிசை அடிப்படை பாடங்களை சொல்கிறோம். அதே போல் அவங்க வந்து ஜாதக சரளி வரிசைகள், விரலடி வரிசைகள், கமக வரிசைகள்னு நாகஸ்வரத்துக்கு என்று ஒரு தனித்த பாடத்திட்டங்களை பல வித்வான்கள் உருவாக்கி வச்சுருந்தாங்க. அதை வந்து கீழ்வேளூர் என்ஜி கணேசன் ஐயா போன்றவங்க அதை கம்பைல் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு பாடமாக வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே போல் எல்லா ராகங்களிலும் அவங்க அடிப்படை பாடங்களை நாகஸ்வர மாணவர்கள் வந்து வாசிக்கணுங்கிறது பொழுது 72 மேளகர்த்தா ராகங்கள் நம்ம சொல்கிறோம். அதில் 32 ராகங்கள் வந்து 12 ஸ்வரஸ்தானங்களை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த 32 ராகங்களையும் தொடர்ச்சியாக தினசரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை பயிற்சி பெற்றாதான் அந்த 12 ஸ்வரஸ்தானங்களுக்கு உண்டான அந்த அமைப்பு, ராகத்தினுடைய லட்சணம், ராக பாவம்
இது அனைத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாணவன் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2 வருஷம் இல்லைன்னா 2.5 வருஷத்துக்குள்ள அந்த ராகங்களை வந்து ஒரு மாணவன் வந்து மாஸ்டர் பண்ணி அதை ஓரளவுக்கு வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில தான் இன்றைக்கு நாகஸ்வரம் அந்த காலத்துல சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இதை குறித்து மிக விரிவாகவே வந்து என்.ஜி. கணேசன் ஐயா அவர்கள் பேசியிருக்காங்க. அதை தவிர அடிப்படை பாடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்வரஜதிகள், கிட்டத்தட்ட 25-30 கீதங்கள், 50 வர்ணங்கள், அதற்கு மேலாக கீர்த்தனைகள், கிருத்திகள் என்று ஒரு 4-5 வருஷமாவது மினிமம் ஒரு நாகஸ்வர மாணவன் வந்து குரு கிட்ட அமர்ந்து கத்துக்கிட்டாதான் ஓரளவுக்கு வாசிப்பதற்கான ஒரு ப்ரொஃபிஷியன்சி மாணவர்களுக்கு கிடைக்கும் என்பது பொதுவாக இருக்கக்கூடிய நம்பிக்கை. அதை பற்றி ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நீங்க கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு புதுமை ஒண்ணு பண்ணிருக்கீங்க. சாதாரணமா நம்ம மாயாமாளகோலில சரளி வரிசை எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா, அது ஒரு 14, அப்புறம் ஜண்ட வரிசை ஒரு 10, ஒரு தாட்டு வரிசை ஒரு 4, மேலுஸ்தாயி வரிசை. நீங்க முயற்சி பண்ணி நீங்க ஆராய்ச்சி பண்ணி சில வரிசைகள்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ இந்த ஜாதக சரளின்னு ஒரு சரளி வகை இருக்கு. ஜாதக சரளி வரிசை ஜாதகம் பண்ணுறதுக்காக, நாதஸ்வரத்துக்கு சாதகம் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு வகை சரளிகள் இருக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க காலேஜிலலாம் கூட சொல்லிக் கொடுக்கல. ஓ, அது ரொம்ப பழமையானதாகவே இருக்கா? பழமையான சமாச்சாரம். அதாவது சாரி தா ரே கரி ரே கமக மாபமமா பாதமமா இருக்கா, சாரி தா ரே கரி ரே கமக கமக, அது ஒரு சாரி தா ரே கரி ரே இருக்கு பாருங்க. சாரி சகாமக ரே கரி தா, அதாவது சாரி சகாமக ரே கரி தா ரே கரி மாப மகா மக கரி கமக பாதப மாப மமக மாப மதனி பாதப மம பாதப நீதனி தனி தனப பாதப பாதப நீதனி தனி தனப தானி 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 இது மாதிரியெல்லாம் ஒரு கமக ரே கரி மாப கமக பாதப மம இப்படிலாம் வந்து உங்களுக்கு அந்த சுரதானத்தை வந்து நாதஸ்வரத்தில் வந்து நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா அது மாதிரிலாம் வாசித்தான் ஆகணும். இது எல்லா ராகத்திலையும் வாசிக்க சொல்லி? எல்லா ராகத்திலையும் வாசிக்கணும். 32 ராகத்திலையும் வாசிக்கணும். அதுக்கப்புறம் 72 வாசிக்கணும். ஆமாம், 72லாம் போய் முடியாது. 32 கண்டிப்பாக வச்சாகணும். இது வரிசையெல்லாம் நீங்கள் உருவாக்குனதா இல்லை முன்னாடியிலேருந்து இருக்கக்கூடியது தானா? அதாவது எங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுத்தது தான் அது. திருப்பாம்புரம் சோமநாதபுரம் வந்து திருப்பாம்புரம் சோமசுந்தரம் பிள்ளை, திருப்பாம்புரம் சோமசுந்தரம் பிட்டா சொல்லுவாங்க. அதை நாங்கள்லாம் இணைச்சி இந்த மாதிரி வாசிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே உருவாக்குறது. எங்கள் அப்பா வந்து எல்லாமே வாசிப்பாங்க. விரலடி சரளின்னு ஒன்று. விரலடி சரளி? ஆமாம். சரி ரிகமக அப்படின்ட்டு விரலை அடித்து பேசுவாங்க. விரலை அடித்து ஊதுறது. அதெல்லாம் வந்து இப்போ நாங்கள்லாம் நடைமுறையில் அந்த கொண்டு வந்ததுனால அந்த பையனுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து சீக்கிரமாக ஒரு முன்னேறதுக்கான ஒரு வழி இது. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு சிஷ்யர் வந்தாருன்னா எத்தனை வருஷம் உங்கள் கூட இருப்பார்? ஒரு 4 வருஷம், எத்தனை வருஷம் கற்றுப்பாங்க உங்கள்கிட்ட? ஒரு 4-5 வருஷம் மினிமம் இருக்கணும் இல்லையா, ஒரு குறைஞ்சபட்சம்? அப்போ அதெல்லாமே இல்லை சார். முன்னாடியெல்லாம் வந்து சும்மா ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு இருப்பாங்க. அப்புறம் அதோடு போடுவாங்க. போதும், கொஞ்சம் கொஞ்சம் திறந்து விட்டோன்னே இப்போ கச்சேரி வாசிக்க போயிடுறாங்க. அப்போ நீங்க ஆரம்பம் வந்து சரளி வரிசை சொல்லி கொடுத்து, இந்த மாதிரி ஜாதக சரளி வரிசை, விரலடி சரளி வரிசை இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து வாசிக்க வச்சு அப்புறம் வந்து உருப்படிகள்லாம் சொல்லி கொடுத்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். கமக சரளின்னு ஒன்று உண்டு. கமகத்துக்காகவே சாரி
பண்ணுங்க. இந்த மங்களநாதத்தில் நான் வாசிச்சிருக்கேன், கேட்டிருப்பீங்களா? ஆமா ஆமா ஆமா. மங்களநாதம்னு ஒன்று ஒரு தலைப்பு தூர்தர்ஷன்ல பண்ண. ஆமா. அதில் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 மணி நேரம் பண்ணியிருக்கேன். இந்த பயிற்சிகள்லாம் நாதஸ்வரக்காரங்களுக்குன்னே பிரத்யேகமா பண்ணி வச்சதுதான் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை வச்சுதான் அவங்க கத்துக்கிறாங்க. அதை தவிர நீங்க வர்ணங்கள் கீர்த்தனைகள் பண்ணியிருக்கீங்களா? அது பண்ணியிருக்கேன். சுந்தர உஜாபிகான்னு அம்பாள் பேர். ஆமா. அந்த அம்பாள் பேரில் ஒரு வர்ணம் போட்டிருக்கேன். சுருட்டி ராகத்தில் போட்டிருக்கேன். ஏன்னா அம்பாளுக்கு வாசிக்கிறதுனால சுருட்டியில போட்டிருக்கீங்க. நானே போட்டு நானே வாசிக்கிட்டு இருப்பேன். சில பையன்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ அப்படியே மறந்து போச்சு. நானே பாடம் பண்ணேன். உங்க சமகாலத்து நாதஸ்வர வித்வான்களே நிறைய பேர் வர்ணம் கீர்த்தனை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா? அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. அதுக்கப்புறம் நீங்க கீர்த்தனைகள் சொல்லி கொடுத்து மனோதர்மம் அதுக்கு இல்லாம உங்ககிட்ட வர்றது உண்டு இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது கேடிலே பண்ணிட்டு அம்மா சுவாமி கேடிலேயே நாடுபவர் கேடிலாறு, கேடிலேயே நாடுபவர் கேடிலாறுன்ட்டு அர்த்தலிங்கத்துக்கு கேடிலிங்கர்னு பேர். கல்யாணியில் ஒருபடி நான் ஒன்று போட்டிருக்கேன். அப்படின்னா நாடுமவர் கேடிலாறு கமபந்தனி கேடிலேயே நாடுமவர் கேடிலாறு இது பல்லவி. இதில் ஒரு சித்தாசுரம் அமைஞ்சிருக்கேன். சரி சனி தமகத பமக சரி சனி பமகத பத பமகரி தனிக பமகம பத நித நித தனித பத நித பத நித கம பத நித தனி தமகத பமகரி தப மகரி தனி தி கம ரிக ம பத கம பத நித நித பமத மகரி க ம பத நித நித நி சரி நித நி கரி 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 தனி தம கம கம பத நித. இது சித்தாசுரம். இதை மாதிரி ஒரு 4-5 10 உருப்படி பாடம் பண்ணியிருக்கேன். 10 உருப்படி சொல்லிட்டுருக்கேன். 10க்கும் சித்தாசுரம் இல்லாமல் இருக்காது. 10க்கும் சித்தாசுரம் பண்ணியிருக்கேன். இப்போ அது விட்டுட்டேன். அதை நான் கொஞ்ச நாளாக இந்த பொண்ணு ஒன்று இந்த மேலே போட்டாவில் இருக்கு பாருங்க, அது செத்து போனோன்னா எனக்கு அப்படியே எல்லாமே அவுட் ஆகிட்டு. லய நுணுக்கங்கள்ல உங்களுக்கு அப்பையிலேருந்து ஆர்வம் உண்டா சின்ன வயசு? ஆமாம் ஆமாம். அப்போ அதுலலாம் நீங்கள் எப்படி பயிற்சி பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க அப்பையிலேருந்து? லயத்து எப்படின்னா, லயத்தை வந்து 1 2 3 4 காலம் பண்ணி திசரம் பண்ணுறதுல, அதாவது ஒரு சரளிகளை எல்லாம் எப்படி சரளிகளை வந்து கரெக்ட் பண்ணி நம்ம பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துடும். சாரி கமோ அப்படி சொல்ல சாரி கமோ ப த நீ த சா நீ த ப ம க ரீ த சா ரீ க ம ப த நீ த சா நீ த ப ம க ரீ த சா ரீ க ம ப த நீ த சா நீ த ப ம க ரீ த சா ரீ க ம ப த நீ த சா நீ த ப ம க ரீ த சா ரீ க ம ப த நீ த சா நீ த ப ம க ரீ த சா ரீ க ம ப த நீ த நீ த ப ம க ரீ த சா ரீ க ம ப த நீ த சா நீ த ப ம க ரீ த சா ரீ க ம ப த நீ த சா நீ த ப ம க ரீ த. இப்படி
சரஸ்வரம் திசனம் சரஸ்வரம் திசனம்னா 6 காலம் பண்ணுறது. ப்ராக்டிஸ் சாதகம் பண்ணி ஆரம்பத்துல இருந்து ஆமாம், ஆரம்பத்துலேருந்து எனக்கு அந்த பயிற்சி உண்டு. அதே மாதிரி நீங்க சின்ன வயசுல நாதஸ்வர மேதை திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களுக்கு கச்சேரியில தாளம் போட போயிருக்கிறதா சொன்னாங்க. ஆமாம் ஆமாம், அவரு சில கச்சேரிகளுக்கு நீங்க தாளம் போட போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அந்த அதாவது அனுபவம் எப்படி இருந்தது? அந்த வேப்பஞ்சேரின்னு ஒரு ஊர் இருக்குது, இப்போ தஞ்சாவூர் மாவட்டம் தான் அது. ம், இந்த செம்பை மகாதேவிக்கு பக்கத்தில் ம், ஒரு 3 கிலோமீட்டர்லாம் இருக்குது. ம், அந்த ஊருக்கு அந்த ஊரில் ஒரு பண்ணையார் வீட்டில் பெரிய கல்யாணம், 5 நாள் கல்யாணம் அப்போலாம். ம், அப்போ எனக்கு சின்ன வயசு தானே, 10-12 வயசு இருக்கும். ம். எங்கள் அப்பா அந்த பண்ணை மூலம்னா ஒரு பண்ணைக்கு போய் வாசிக்கிறது. ம், 5 நாள் கல்யாணத்துக்கு அவங்களே வாசிப்பாங்க. ம், அப்போ வந்து டிஎன்ஆருக்கு ஜோடி கக்காய் பிள்ளைன்ட்டு ஒருத்தர், கக்காய் நடராசுந்தரம் பிள்ளை, ம், அவர் ஜோடி. அதாவது திருமலாசை முத்தூர் பிள்ளை, சண்முகவேலு, நாச்சார்கோள் ராவு பிள்ளை, ராகவ பிள்ளை. இப்படின்னு ஒரு 3 தவளை 4 தவளை வாய்ச்சாங்க. அப்போ தாளம் போடுறதுக்கு ஒருத்தரும் இல்லாமல் வந்துட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு நான் தாளம் போட்டுருந்தேன்ல, இவர் வந்து கச்சேரி வாசிக்கிறதுக்காக வந்தவர். எங்கள் அப்பா வாசித்ததை கேட்டுட்டு அப்படியே அது வந்து வாசியத்தை கேட்டுவிட்டு இந்த நேரத்தில் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பட்டம் உட்காந்துட்டார். அது வரைக்கும் ராஜரத்னம் பிள்ளை தான் உட்காந்துருக்காருன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. ஒரு பெரிய நாசத்தைனா வந்து நம்ம அலட்சியப்படுத்தப்படாது, வாசித்து முடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ தாளம் போட்டுக்கிட்டு இருந்தால் பார்த்தாரில்ல அவர். மத்தியானம் 3 மணிக்கு நான் கச்சேரி ஆரம்பிக்கிறேன். அப்போ வந்து எங்கள் பையனை மகனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். சரின்ட்டு 3 மணிக்கு போய் ஆரம்பித்தோன்னா அவருக்கு எப்படி அவருக்கு தாளம் போடணும்னு இருந்ததோ அந்த மாதிரி நான் இயற்கை தானே அது, அவருக்குன்னு போடுறதுன்னு இல்லையா. அப்போ வந்து இந்த யோஜனா கமலம் வந்து முதல்ல ஆரம்பித்தார். அப்புறம் எல்லாம் 2-4-5 உருப்படியே வாசிட்டு அப்புறம் வந்து இந்த ஏதாவது கல்யாண ராகத்தில் அதை ஆரம்பித்து அதிலே வந்து கன்னிராகமலம் வாசி முடிச்சாருன்னு வச்சுங்க. அப்போ சோமண்ண பாட்டு, மதுரை சோமண்ண பாட்டு, இவர் ராஜரத்னம் பிள்ளை வாசிட்டு இருக்கும்போது வாசி முடிக்கிற நேரத்தில் போய் தோடி வாசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கல்யாணக்காரர். எல்லோரும் பிரியப்படுறாங்க, வாசிங்க. அது முதலே கற்றுக்கப்படாது ஐயா. ரொம்ப சோமுன்னு பாடுறதுக்கு வந்ததுனால சோமு அவன் என்னை விட நல்லா பாடுவான், அவனை நான் பாட சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அப்படின்னு இப்படி சொல்லிவிட்டார். சோமன்னா பக்கத்தில் நிற்கிறாரு. நீ போய் தோடி பாடுகிறான், பின்னிருக்காக பண்ணித்தான் பாட்டு. என்ன இருக்கா என்ன இது சோமண்ண பாட்டுன்னு நல்லா கேட்டிருக்க ஆரம்பத்தில். அது மாதிரி தோடி நான் இன்னும் கேட்கல, அப்படி பாடிட்டார் மனுஷன். ஒன்று கேட்க மறந்துட்டேன். நீங்க கத்துக்கும் பொழுது இசை குறிப்பு எழுதுற பழக்கம் உண்டா? நோட்டேஷன் உண்டா? எழுதுறது உண்டா? இல்ல வாத்தியார் சொல்லி கொடுக்கறது அப்படியே கேட்டு வாசிக்கிறது தானே? நோட்டேஷனே கிடையாது. நோட்டேஷன் உண்டு. எழுதணும். அதாவது நோட்டேஷன் எழுதி தானே ஒரு சாகித்யம் எழுதணும். ஒரு உருப்படிக்கு நொட்டேஷன் போட்டு எழுதிட்டு அப்புறம் சாகித்யத்தை எழுதணும். அதாவது நான் சொன்னதில்ல முதல்ல, ரொட்டேஷன் உண்டு. ரொட்டேஷன் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இவங்க அப்பா வந்து எனக்கு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி சிகிச்சை பண்ணிக்கிட்டவர். அவருக்கு உருப்படி எழுதி கொடுத்ததுனா ரொட்டேஷன் தான் கேளுங்க அவர்கிட்ட. அவர் நோட்டு பூரா நான் எழுதி கொடுத்தது தான் இருக்கும், ரொட்டேஷன் இல்லாமல் செய்ய முடியாது. அதாவது 4 அட்சரத்துக்கு 4 மொத்த மாத்திரை, 8 அட்சரத்துக்கு 8 மாத்திரை, அந்த மாதிரி போட்டு ஒரு இது மாத்திரை, அது மேலே புள்ளி வச்சா 2 மாத்திரை, பக்கத்தில் போட்டால் 3, இப்படியெல்லாம் வந்து எங்கள் வாத்தியாரை சொல்லி கொடுத்தாங்க. அப்போ சொல்லி கொடுத்து தானே நாங்கள் அங்கே தானே எழுதினோம். அதாவது காலேஜில் சொல்லி கொடுத்தத நாங்கள்லாம் பின்பற்றி நடந்ததுனால தான் இப்போ கலை உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே எங்கே பார்த்தாலுமே அந்த ஒரு சுரதாள குறிப்பை வச்சு தான் இப்போ எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் ஏது திருவங்காட்டர் போய் கேளுங்க, சுரதாள குறிப்புனா என்னன்னு தெரியாது. வீரசாமி பிள்ளைகிட்ட கேளுங்க, தெரியாது. ஆனால் உங்கள் தலைமுறை வரும்போது எழுத ஆரம்பிச்சுட்டான். டிஎன்ஆருக்கே தெரியாது, தெரியாது. அவர்
எங்கள் வாத்தியார்கிட்ட உருப்படி பண்ணியிருக்காரு டிஎன்ஆர். அப்போ இந்த மாதிரி சொரந்தாள் போட்டு குறிப்பு எழுதி கொடுத்தோன்னா இதெல்லாம் என்னத்துக்கு, இதெல்லாம் ரொம்ப முட்டையாக எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டு திருப்பாம்புரம் சோமசுந்தரம். அப்போ நிறைய உருப்படி அவர் எங்கள் வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு தான் அவர் ஊதிட்டு இருக்கார். எங்கள் வாத்தியார் உருப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 உருப்படி மேலே அவர் வாய்ச்சிட்டு இருக்கார். நீங்கள் முதல்ல எப்போ சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சது எப்போ ஐயா ஆரம்பிச்சு? அப்போவே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ, அவங்க அப்பா தான் எனக்கு முதல்ல சித்தப்புள்ள. அதான் இடும்பாவனம் வேதமூர்த்தி. ஆமாம், அவர் இந்த நரசிம்ம ஐயர்னு ஒருத்தர் அந்த கலைமுத்தூரில் பழனியிலேயே பழனி கலைமுத்தூர், பழனி கலைமுத்தூர் இருக்குல்ல, அங்கே தான் இருந்தார். ஓ சரி, நரசிம்மன்னு சொல்லிட்டு. சரி, அவர் தான் எனக்கு முதல் சித்தப்புள்ள. ஓகே. இவங்க அப்பா அப்புறம் சேஷம்பட்டி சிவலிங்கம் வந்து நான் அப்புறம் அதுக்கப்புறம் அவன் ஒரு வருஷம் இருந்தான் என்கிட்ட. ஆனால் எல்லாருமே கீழ்வேலூர் வந்து கற்றுக்கிட்டவங்க தான். உங்ககிட்ட குருகுல வாசமாக இருந்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்பையிலேருந்து இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா? இந்த வீடு தான். அப்போ கூரை வீடாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 10 வருஷமாக வந்து மாடி வீடு கட்டியிருக்கேன். எத்தனை சிஷ்யர்கள் இது வரைக்கும் கற்றுக் கொடுத்துருப்பீங்க? எப்படி இருந்தாலும் 100கணக்கில் இருக்கும். ஒரு எல்லாரும் 500 பேர் கிட்ட இருக்காங்க. இருக்கும் 500 பேர் இருக்கும். அதாவது மறந்து போச்சு. சில பேர் காலமாயிட்டாங்க, சில பேர் இருக்காங்க. இப்படி பார்த்தாலும் ஒரு 400 பேர் கிட்டத்தட்ட இருக்கும். எல்லாருமே இங்கேயே தங்கி? ஆமாம், இங்கேயே வீட்டிலே சாப்பாடு பண்ணி நான் வீட்டிலே கோயில் தான் குறிப்பிட்டோம். கோயிலுக்கு போய் சொல்லி எல்லாரையும் கோயிலில் உட்காந்து தான் சொல்லிக் கொடுக்குறது. கோயிலே சொல்லிக் கொடுக்குறது? ஆமாம், கோயில் பிரகாரம் இருக்கு பாருங்க, பிரகாரத்தில் உட்காந்து சொல்கிறது. இன்றைக்கு நாம் இசை கற்றுக்குறோன்னா ஒரு ஆசிரியர்கிட்ட வாரத்துக்கு ஒரு 2 கிளாஸ் இல்லை 3 கிளாஸ், மந்த்லி ஒரு 12லிருந்து 15 கிளாஸ் வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. வகுப்புகள் 1 மணி நேரம், அந்த வாரத்தில் ஒரு 3 நாள்னா 3 மணி நேரம், மாதத்துக்கு ஒரு 12 மணி நேரத்திலிருந்து 15 மணி நேரம் வரைக்கும் கற்றுக்குறோம். அதற்கு உண்டான ஒரு குரு தட்சணை அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இந்த குருகுல முறை அப்படின்னு வரும்பொழுது ஆசிரியருடைய இல்லத்திலேயே தங்கி அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து அந்த ஆசிரியர்கிட்டேருந்து ஆசிரியர் எப்போ சொல்லிக் கொடுக்குறாங்களோ அப்போ உட்காந்து குருக்கிட்ட அமர்ந்து எப்போ சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஒரு டைம் டியூரேஷன் இல்லாமல் மணிக்கணக்கில் கிளாஸஸ் நடக்கும். அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்குறாங்க, மாணவர்கள் கற்றுக்குறாங்க. என்ஜி கணேசன் ஐயா போன்ற மிகச்சிறந்த இசைக்கலைஞர்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 500 பேருக்கும் மேலே நாகஸ்வரம் சொல்லி கொடுத்துருக்காரு. அவர்கள் அனைவருமே ஐயாவினுடைய ஊருக்கு கீழ்வேலூருக்கு வந்து ஐயாவுடைய வீட்டிலேயே தங்கி அவங்க வீட்டிலேயே ஐயா அவர்கள் தான் அவங்களுக்கு உணவும் கொடுத்து இலவசமாக ஒரு 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 ரூபாய் பணம் கூட வாங்காமல் இங்கேயே தங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட மணிக்கணக்கில், மாதக்கணக்கில், வருஷக்கணக்கில் இசை கற்று இன்றைக்கு மிகச்சிறந்த இசை கலைஞர்களாக ஆயிருக்காங்க. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு மகத்தான இசை சேவையை 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இசை சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக ஐயா அவர்கள் செய்திருக்காங்க. இது தமிழ்நாட்டில் வெகு சில கலைஞர்கள் மட்டுமே செய்த ஒரு காரியம். கடந்த ஒரு 50 வருடங்கள் எடுத்து பார்த்தோன்னா வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு சேவையை செஞ்சுருக்காங்க. அதை நம்ம குறிப்பிட்டே ஆகணும். என்னுடைய குடும்பத்தில் எனது தந்தை,
அதன் பிறகு நான், எனது மகன், 8 வயது மகன், இவங்க 3 பேருக்குமே பெரிய குருபீடமாக இருந்தது வந்து இந்த கீழ்வேலூர் குருபீடம்னு சொல்லலாம். எங்கள் அப்பா இருந்த இங்கே கற்றுக்கிட்ட காலகட்டத்தில் குருகுல வாசம்னா எப்படி இருக்கணும், ஒரு குருகிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு குருகிட்ட இருந்து நம்ம எப்படி என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு குருகுல பீடம் அப்படின்னா வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் வந்து இந்த கீழ்வேலூர் பீடம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த நாதஸ்வர உலகத்தில் அதிகப்படியான நூற்றுக்கணக்கான கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட மாணவர்கள்னு சொல்கிறாங்க. நான் எங்களுடைய குருநாதரை கேட்டால் அவங்களுக்கு அந்த எண்ணிக்கையே ஞாபகம் இல்லை, யார் யார் இருந்தாங்கங்கிறதே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அதை எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போ எவ்வளோ நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இங்கே இருந்து கற்றுருப்பாங்க அப்படின்னு. அதையும் எல்லாருக்கும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு உணவு 3 வேளை உணவு கொடுத்து, அவங்க வீட்டிலேயே தங்க வச்சு, பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய திருக்கோயில் அச்சயலிங்க சுவாமி கோயிலில் வச்சு தான் அத்தனை பேருக்கும் அவங்க சிச்சை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது நான் இன்றைக்கி ஒரு ஆசிரியராக ஒரு இடத்துல பணிபுரிகிறேன் அப்படின்னா, ஒரு குருக்கிட்டேருந்து என்னென்ன கற்றுக்கணும், நம்ம எப்படி அதை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து மிகச்சிறந்த முறையில் கற்றுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த குருபீடமாக இருந்திருக்கு இந்த கீழ்வேலூர் குருபீடம். பிள்ளைங்களை விட சிச்ச பிள்ளைங்களை தான் அப்பா ஒரு பெருசாக அந்த மாதிரி பிள்ளைங்களும் அவங்க சிச்ச பிள்ளைங்களும் அவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் நிறைய பேர் வந்துட்டாங்க. புத்தூர் கணேசன், செசம்பட்டி சிவலிங்கத்தண்ண, இந்த மாதிரி இப்போ இளையராஜா தம்பியெல்லாம் அப்பாவோட மானசீக ஒரு சிசிய பிள்ளை தான். அப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் விரும்புறாங்க, இப்போ இருக்காங்க, இப்பயும் கொஞ்சம் பிரியமாக இருக்க விரும்புகிறாங்க, பொறுப்பாக எடுத்துக்கிறாங்க. அப்போ உள்ளவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. நான் வந்து இப்போ 1991 அப்பாவோட அது அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் ஒரு சின்னோண்டு ஒரு இது, நம்மள அவங்க வீட்டிலலாம் என்னை கூப்பிடாத, எனக்கு ஒன்றும் அப்போல்லாம் நம்மள அவங்க வீட்டில் ரொம்ப ஒன்றுமே கிடைக்காது. அப்போ வந்து யார் தவுள்னு கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டையில் வந்து சென்ராஜா பிள்ளையும் கணேசனும் தவுள் இலங்கையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வீட்டு கல்யாணம் வந்து புதுக்கோட்டையில் நடக்குது. அப்போ தான் நீ ஊதுறது பரவாயில்லடா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்க 2 பேரும் தான் அவங்கள பார்த்தோன்னே எனக்கு பயமாக இருந்துச்சு. தவுள் 2 பேரும் அப்படி இருப்பாங்க, சென்ராஜா அண்ணனும் கணேசன் அண்ணனும். அப்போட பக்கத்தில் உட்காந்துருப்பேன், ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பேன். இன்னொரு சட்டை மேலே சட்டை போட்டுக்கிட்டு அப்பாவோட பக்கத்தில் உட்காந்துட்டு முதல் கச்சேரியாக தான். கோவில்லேயே நம்மளுக்கு ஒரு கோயில் தான், ஆனால் கோயில் தான் முக்கியமே. சிலிங்க வந்து நிறைய பேரை உருவாக்கியிருக்கார் அப்பா, சொல்லிக் கொடுத்தாலும் அதுதான் எங்களுக்கு குரு பீடம். அப்பாவோட சொல்லிக் கொடுக்குற ஒரு இதுவும் நாங்கள் போய் அங்கே ஜாதகம் பண்ணுறது தான். இங்கே வர்ற மாணவர்கள்லாம்
இவ்வளவு சிறப்பா இருக்கிறதுக்கு காரணமே தான். தாத்தாட்ட அப்பா அதுக்கு முன்னாடி 12 மணிக்கு கூட நைட்ல எழுப்பி சொல்லி கொடுப்பாங்க. அப்போ ஒரு எல்லாம் ஒரு வாரமா காலம் காலை வாங்குறது தான். அடுத்த பிள்ளைங்களை சொல்லி கொடுக்கும்போது காலை வாங்கிட்டு போறதுதான். இது தானா சொல்லிக்கவே இல்லை. அது வந்து மாணவர்கள்லாம் இப்ப மாதிரி விட மாட்டாங்க அப்பா. அது 12 மணியா இருந்தாலும் அந்த பல்லவி சொல்லு, அந்த மல்லாரி விவகாரம் எல்லாமே விவகாரமா தான் இருக்கும். பயப்படுங்க. அப்பா அந்த இதுல பேட்டில சொல்லியிருக்க மாதிரி எல்லாத்துக்கும் சாகித்யம் நல்லா பாடுவாங்க, சாகித்யமா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் நான் இன்னைக்கு எல்லாருமே ஓரளவு சிறப்பா இருக்காங்க. ரெடியோ சுவடியல்லேருந்து நான் பாப்பநாடு முக்கிய நாகேசன், இப்போ இதில் கடலூரில் வெளியுறவு ரவிச்சந்திரன், இது மாதிரி நிறைய பேர் ஆசிரியர் இருக்காங்க. சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். நான் அப்பாவோட கை ராசி ஒன்று. அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்குற எளிய முறையில் சீக்கிரம் வந்துடும். அவங்கள்ட்ட ஒரு வருஷம் இருந்தாங்கனாலே அவங்க வந்து ஸ்கூலில் ஒரு 3 வருஷம் இசைப்பள்ளியில் இருந்துட்டு இங்கே வந்து 1 வருஷம் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு பெரிய நாசுரமாக ஆயிடுறாங்க. முயற்சி பண்ணாங்கன்னா அது வந்து இந்த அச்சலிங்க சுவாமியோட ஒரு திருவருளாலும் அப்பாவோட ஒரு அந்த சொல்லிக் கொடுக்குற எளிய முறையில் சீக்கிரம் உருவாக்கிடுவாங்க. அந்த இது அவங்களுக்கு மட்டும்தான் அது முடியும். ஏன்னா நிறைய பேர் சொல்லிக் கொடுத்தா கூட அப்பா சொல்லிக் கொடுக்குறது நிறைய. ஏன்னா இன்றைக்கி சிச்ச பிள்ளைங்கும் போது தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அப்பாவுக்கு தான் அதிக அளவில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 பேருக்கு மேலே நான் அரசூல் பண்ணியிருக்கேன். காசுக்கும் ஒரு இது கொடுக்க மாட்டாங்க. காசு சம்பாரித்து நம்ம பெரிய ஆளாக போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நம்மளால் முடிஞ்ச நம்ம சமுதாயத்துக்கு சங்கீதக்காரங்களுக்கு ஏதோ இந்த உதவித்தொகை வாங்கி கொடுக்குறது, அவங்களால என்னென்ன முடியுமோ ஒரு கல்யாணத்துக்கு போய் இலவசமாக வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நல்ல மனசு. அதான் பிள்ளைங்க வேற இல்லை, சிச்ச பிள்ளைங்க வேற இல்லை. அவங்களுக்கு என்ன சாப்பாடோ அதுதான் எங்களுக்கு. அவங்களும் சேர்ந்து தான் உட்காந்து சாப்பிடுவாங்க, அப்பாவும் சேர்ந்து தான் உட்காந்து. 10 பேர் வரைக்கும் இருந்திருக்காங்க கேள்வி. ஒரே எல்லாம் ஆளவடி. அப்போல்லாம் வசதி கிடையாது, கூரை வீடு தானே. திண்ணை இன்னாங்க துண்டை வச்சு போட்டு படுத்துருப்பாங்க. விடிய தாரம் இருந்துச்சு கோயிலுக்கு போய் ஜாதகம் பண்ணுவாங்க. அப்பா போய் சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம். கோயிலையும் யார் யார் எப்படி வாசிக்கிறாங்கிறத வந்து மறைஞ்சு நின்று பார்ப்பாங்க. அவன் நாயன் தான் ஊதுறானா, வேற ஏதாச்சும் நம்ம சொல்லிக் கொடுக்காத நீர் ஏதாவது ஊதிட்டு இருக்காங்களா, இல்லை வேற கலந்து ஊதுறானா, ஏதாவது வந்து ஒருத்தரையும் ஒரு பக்கம் அப்படியே ஒரு மறைமுகமாக நின்றுக்கிட்டு அவனை டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி அப்புறம் அப்படி இப்படி திருப்பி சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ரவுண்டு இப்படியே வருவாங்க. வந்துட்டு எங்கே நிற்கிறாங்கன்னு தெரியாது. 4 பேர் இருக்கானுங்களாம். தாத்தா வந்தது தெரியாது. 4 சன்னதியில் போய் மறைஞ்சு நின்று எப்படி இப்படி வாசிக்கிறாங்க, யார் யார் கோளாறு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அப்புறம் மற்றபடி கண்டிச்சு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் காலைல 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. பிறகுதான் எழுந்திருப்பேன். மெதுவாக அந்த பிள்ளைங்க கூட அதுவும் எனக்கு ஒத்துழைப்பிக்க. கையில் பிள்ளைங்கள்லாம் இருக்கும், சின்ன பிள்ளைங்களாம். அதனால் அதுவும் ஒத்துழைச்சி தட்டிலாம் கொண்டா கொடுத்து எல்லாம் செய்யுங்க. நானும் செஞ்சிருக்கேன். ஆமாம், அதுவும் சின்ன பிள்ளை இருக்கும்போது அதுவும் வந்து எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குங்க. தண்ணி கிண்ணிலாம் கொண்டாந்து வெளியிலேருந்து கொண்டாந்து கொடுக்குங்க. ஒரு ஐயர் தான் முன்னாடி கற்றுக்கிட்டாரு, நரசிம்மய்யர் பழனியில். அவர் பிறந்துட்டார். அவர் சும்மா கடையில் ஹோட்டலில் இருந்தவர் தான். சங்கீதம் பிரியப்பட்டு வந்து கற்றுக்கிட்டு நல்லா வாய்த்தார். ரொம்ப நன்றியோடு இருந்தார் கடைசி வரைக்கும். அவங்க பிள்ளைகளும் வந்து பார்த்துட்டு தான் போகுது நம்ம கிட்ட. காப்பி பிடிக்கிற போகும்போது வழக்கம்தான் அவங்களுக்கு. உடனே அவர் முன்னாடியே வீட்டுக்கு வந்துடுவார். ரொம்ப மரியாதையாக இருப்பார். நம்ம உள்ளே தான் சாப்பிடுவார். அசைவம் சமைக்கிறதுக்கு மட்டும் சாப்பிட மட்டும் பாக்கி நாள் மட்டும் சாப்பிடுவோம். தாத்தா வந்து எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன சொல்ல போகிறேன், எல்லாருக்கும் கூட தெரிஞ்சவங்க தானே. குருக்கே ஒரு பெருமையாக, வழக்கத்துக்கே ஒரு பெருமை உள்ளவங்க. பெருமை தான் அவங்களால நமக்கு கொண்டு பெருமை தான். உலகம் தெரிஞ்சவங்க தானே. இவ்வளவு பெருமைகளும் வாய்ந்த என்ஜி கணேசன் அவர்களுக்கு தமிழக அரசினுடைய கலைமாமணி விருது, அதே போல சென்னை மியூசிக் அகாடமியினுடைய சங்கீத கலா ஆச்சாரியா விருது, இன்னும் பல விருதுகள் அவருக்கு அவருடைய பங்களிப்புக்காக வழங்கப்பட்டிருக்கின்றன. சென்னை மியூசிக் அகாடமியில் வந்து 2020க்கான ஒரு கலா ஆச்சாரியா அவார்டு மியூசிக் அகாடமியில் அப்பாவுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாம்பேயில் வந்து ஒரு சண்முகானந்த சபாவில் ஒரு 10 பேரை கௌரவப்படுத்தினாங்க. டிஎன்ஆர் 125வது விழாவில். அதில் அப்பாவுக்கும் இந்த மாதிரி ஒரு தங்க மூலாம்பூசப்பட்ட ஒரு நாசரம் வந்து கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. சண்முகானந்த சபாவில் கொடுக்கப்பட்டது. தமிழ் பேரவையில் 2006 வந்து இவங்க கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் இது வழங்கப்பட்டது. ராஜரத்னாங்கிற விருது அவங்க நினைவாக தான் இந்த இதை நாங்கள் வச்சுருக்கோம். ராஜரத்னமில் அவங்க நினைவாக அந்த விருது கொடுத்தது. இது 1994 கலைமாமணி அவார்டு கொடுத்தது, கவர்மெண்ட் அவார்டு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சீஃப் மினிஸ்டர் கொடுத்தது. இது வந்து மாணவர்களால் நடத்தப்பட்டது. 2014 வந்து ஒரு சிறப்பான பாடலாக நடத்தினாங்க. அப்போ அன்னைக்கு கொடுத்த வாழ்த்து அப்பாவுக்கு. நாதஸ்வர கலாசிகரங்க 8 பவுன் சங்கிலியோடு சேர்த்து ஒரு மெடல் போட்டாங்க. மாணவர்களை சேர்ந்து பெரும்படியான கூட்டம். அந்த மாதிரி கூட்டம் இந்த மறுபடியெல்லாம் கூடுதா என்னன்னு தெரியல. இது வந்து ஒரு அப்பாவுக்கு ஒரு 40 வயசில் இருக்கும்போது உள்ள ஃபோட்டோ. இது இந்த சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து கலைமாமணி கொடுக்கும்போது இந்த ஃபோட்டோ எடுத்தது.
இது வந்து கலைமாமணி கொடுத்ததுக்காக மாணவர்களால் நடத்தப்பட்ட விழா. அது ஏகே பழனிவேலு அவர் வந்து தலைவராக இருந்து இந்த ஃபோட்டோ கொடுக்குறாரு. அது கோயம்புத்தூரில் சங்கீத மும்மூர்த்திகள் தியாகராஜ சாமி விழாவில் கொடுத்தது அந்த ஃபோட்டோ. இது ஆச்சாரியா தானா வரணுங்கிற அது ஒரு அவார்டு கொடுத்தது. இது 2014 மாணவர்களால் நடத்தப்பட்ட விழாவில் வந்து இப்போ கொடுக்கப்பட்டது. இது வந்து அப்பாவும் பெரியப்பாவும் உள்ள ஃபோட்டோ. இது இதுக்கப்புறம் நானும் அப்பாவும் உள்ளது சாதாரண இங்கே உள்ள இசை நிகழ்ச்சியில் எடுத்தது. இது வந்து ஒரு பேங்க் திறந்த விழாவில் 2001 எடுத்தது ஃபோட்டோ. இது கர்நாடக இசை நிகழ்ச்சிகள் இந்த காலத்தில் 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் வரைக்கும் தான் நடைபெறுகிறது. நாகஸ்வர இசை நிகழ்ச்சியாக இருந்தால் சற்று நேரம் ஜாஸ்தி எடுத்து கொஞ்சம் நேரம் எடுத்து வாசிப்பாங்க, 3லிருந்து 4 மணி நேரம். அந்த காலத்தில் குறைந்தபட்சம் 5 மணி நேரம் தொடங்கி 10 மணி நேரம் 12 மணி நேரம் வரைக்கெல்லாம் இசை நிகழ்ச்சிகள், நாகஸ்வர இசை நிகழ்ச்சிகள் குறிப்பாக கோயில் விழாக்களில் நடந்திருக்கு. சபைகளாக இருந்தாலுமே 5 மணி நேரம்லாம் ரசிகர்கள் அமர்ந்து இசை கேட்ட காலம் ஒன்று உண்டு. இன்றைக்கு நேரம் வந்து சுருக்கப்பட்டு, அதாவது கச்சேரியினுடைய கால அளவு சுருங்கி போனாலும் அன்றைக்கு வாசித்த அந்த இசை நிகழ்ச்சிகள் பலருடைய மனதிலும் பல வருஷங்கள் இன்றைக்கும் ஒரு எவர்கிரீன் மெமரியாக இருக்குது. அதை பற்றி கணேசன் ஐயா விரிவாக சொல்லியிருக்காங்க, கேட்கலாம். சாயங்காலம் 6 மணிக்கு சாமி புறப்படும். மறுநாள் காலையில் 8 மணிக்கு தான் இறங்கும். அப்போ இருந்த சரி இப்போவும் இருக்கிறதும் சரி, வாசிப்புல ஏதாவது மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாற்றங்கள் இருக்கு. எப்படின்னா, அப்போ உள்ள ஒரு வாசிப்புக்கும் இப்போ உள்ளதுக்கும் ஒரு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ நாங்கள்லாம் நின்றுக்கிட்டே 5 மணி நேரம் வாசிக்கிறோம். இப்போ வந்து உட்கார்ந்து கச்சேரி 3 மணி நேரம் கூட செய்ய முடியல அவங்களால. அந்த மாற்றம் இருக்குல்ல. உட்காந்து கச்சேரி பண்றாங்கல்ல, ஒரு 3 மணி நேரம் தான் பண்றாங்க. அதுக்கு மேல போனா 1 மணி நேரம் 4 மணி நேரம் அவ்வளவுதான் இருக்கு. தவிர முழுமையா ஒரு 10 மணி நேரம் வாசிச்சோம்னு இருக்காது. அது அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா உங்க நாதஸ்வர கச்சேரிகள் கேட்கறதுக்காகவே வெளியூர்ல இருந்தெல்லாம் வண்டி வச்சுட்டுலாம் வருவாங்க இல்லையா? ரசிகர்களும் அப்ப நிறைய இருந்தாங்க. அப்ப இந்த சினிமா சங்கீதம்னு இருக்கு பாருங்க, இந்த சினிமா பாட்டு கேட்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும். அப்பவே வாசிப்பாங்களா கச்சேரியில சினிமா பாடல்கள் எல்லாம்? நான் வாசிக்கிறேன். அப்போ கந்தசாமணம் தான் சிக்கல் கந்தசாமணம் தான் சினிமா பாட்டு வாசிக்கிறதுல ரொம்ப ஒரு அந்த காலத்துல பெரிய ஆள் சினிமா பாட்டு வாசிக்கிறதுல. ஆனா அதற்கு நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருப்பாங்க. இல்ல எதிர்ப்பும் தெரிவிப்பாங்க, எல்லா இடத்துலயும் வாசிச்சாலும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏதோ 1-2 இடத்துல வாசிக்கிறது, முக்கியமான இடத்துல கூட வாசிட்டு மாட்டேங்கிறது. நீங்க முதல்ல வாசிச்ச கச்சேரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. எங்க வாசிச்சீங்க கச்சேரி? என்ன வாசிச்சீங்க ஞாபகம் இருக்குமா? நான் வாசிக்கும் போது சிக்கல்ல 2 வருஷம் குருகுல வாசம் பண்ண பாருங்க. அப்போ முதல் இந்த சிக்கல் செல்லமுத்து மாரியம்மனில் தான் நான் முதல் வாய்ச்சேன் ஒரு நாயனமா. அப்போ இந்த சங்கமங்கலத்தில் காளியாட்டம்னு ஒன்று நடக்கும். அப்போ நான் வந்து அந்த ஒத்த நாயனத்தில் அவங்க அந்த பாட்டெல்லாம் சொல்லிக் கொடுப்பார் வந்தார். துக்கடா பாட்டு சினிமா பாட்டெல்லாம் இருக்குல்ல, அதை ஆடுறதுக்கு பொருத்தமாக எனக்கு சொல்லிக் கொடுப்பார். அதை போய் முதல்ல வாசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அதே கோயிலில் வந்து திருவிழா வாய்ச்சோம். அப்போ கந்தசாமண்ணா சொந்தமாக ஒரு பிள்ளையில் போடுவார். அப்படின்னா மண்ணு கதைய நம்பி மலை அப்படின்ட்டு இந்த ரேணுகாவில் ஒரு உருப்படி அதை சொல்லிக் கொடுத்து முதல்ல எங்கள் வாத்தியாரோட தான் நான் சேர்ந்து வாய்ச்சேன். அதுதான் முதல் பெரிய கச்சேரி. பழனிக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, இந்த 32 கர்த்தாரகத்தையும் சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு ராகத்துலேயும் ஒவ்வொரு நாளும் சரளி வாசி சொல்லுவார். அதுதான் எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு கை கொடுத்தது. அப்போது நாதஸ்வரக்காரங்க விவாதி ராகம் வாசிக்கவே மாட்டாங்க. அதாவது 72 கர்த்தாவில் பிரியப்பட்டது தானே 32. அதை அதனால் வந்து இந்த 32 கர்த்தாரகத்தை கையாண்டால் தான் அவனுக்கு இந்த 12 சொரஸ்தானங்களும் சுத்தமாக வரட்டும், அதுக்கு மேலே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 72க்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் 32 தான் பொதுவாக சொல்கிறது. 72 எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க.
அதை நாங்கள் ஒவ்வொரு ராகமாக ஒவ்வொரு நாளைக்கு வாசித்து பார்த்து ஒரு அதுலேயே உருப்படியெல்லாம் நிறையா இருக்குது. நீங்க 40 கீதங்கள் கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க பழனியில. ஆமா. 40 வர்ணங்கள் எவ்வளவு கத்து கொடுத்தாங்க? 40. வர்ணம் 40. ஆமாம், 40 வரணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதித்தாள வர்ணத்தில் வந்து ஒரு 25, ம். அப்புறம் அந்த அடதாள வர்ணம் அதில் ஒரு 10, அப்புறம் இந்த ஜெம்ப தாளத்தில் இது மாதிரி தாளத்தில் ஒரு 5, ஒரு 40 சொல்லி கொடுத்தாங்க. அது அவ்வளோத்துக்கும் சாகித்யம் பாடம் பண்ணி தான் ஆகணும். சாகித்யம் பாடம் பண்ணி தான் நான் வாசிச்சிருக்கேன். கீர்த்தனைகள் ஒரு 100 கீர்த்தனைகள் மேல கத்துக்கிட்டீங்களா? 50. 50 கீர்த்தனைகள். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன்னா ராக லட்சணங்களை முதல்ல சொல்லிக் கொடுப்பாங்க. ம். ஒரு ராகத்துக்கு மூர்த்தன சுரங்கள் எப்படி எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுத்து அதில் உருப்படி எடுப்பாங்க. ம். உருப்படியை வாசி முடிஞ்சோன்னா அப்புறம் அடுத்த உருப்படியும் பண்ணுவாங்க. எல்லாம் இந்த சாகித்ய சுத்தமாக பாடணுங்கிறதுக்காக தான் அது மாதிரியெல்லாம் இது பண்ணுறது. இப்போ உங்க குடும்பத்துல உங்களுக்கு அப்புறம் உங்க பையன் சிறப்பா வாசிச்சுட்டு இருக்காரு, உங்களுடைய மகன் வாசிச்சுட்டு இருக்காங்க, உங்க பேரனும் தவில் வாசிக்கிறாங்க இல்லையா? ஆக அந்த பாரம்பரியம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, உங்க இதுல வச்சுட்டு இருக்கீங்க. அதே போல உங்களுடைய சிஷ்யர்களும் பல சிஷ்யர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க. உங்களுக்கு மன நிறைவா இருக்கும்னு நினைக்கிறேன். சிஷ்யர்கள்லாம் குருகுல வாசம் பண்ணும்போது கரெக்டாக பழைய மரபுகளை மறக்காமல் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு மிகவும் பயனுள்ளதை நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா, இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேசினதுக்கு நன்றி, வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கலை, வரலாறு, கலாச்சாரம், பண்பாடு, இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்கள் மற்றும் மிகப்பெரிய பங்களிப்பாளர்கள், இவர்களை குறித்த ஒரு விழிப்புணர்வு, இவர்களுக்கு ஒரு சிறு வெளிச்சம் வரணுங்கிற ஒரு நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகத்தின் ஒரு சிறு முயற்சி தான் இப்போ நீங்கள் பார்த்த அந்த சிறிய ஆவணப்படம். இது நாகப்பட்டினம் பகுதிக்கு மட்டும் இல்லாது தமிழகத்தின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய நம்முடைய மரபையும் பண்பாட்டையும் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கலைஞர்களுக்கும், நாகப்பட்டினத்தையும் தாண்டி தமிழகம் முழுவதும், ஏன் இந்தியா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மரபு வழி வந்த கலைஞர்களுக்கான ஒரு சிறிய காணிக்கையாக இதை உங்கள் முன்னாடி வழங்குறதில் நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.